அத்தியாயம் 10. நிலா மகளா இந்த நிலா. காலையில் கண்விழித்து பார்த்த வித்யாவிற்கு நேற்று இரவு நடந்தது எதுவும் நினைவுக்கு வரவில்லை. கடவுளே, என்ன தலை இப்படி வலிக்குது? நைட்டு என்ன நடந்திருக்கோம்? நான் எப்படி வீட்டுக்கு வந்தேன்? தனக்கு தானே கேட்டபடியே தலையை பிடித்துக்கொண்டு கட்டிலில் அமர்ந்திருந்தாள். நிழல் போல ஏதேதோ நிகழ்ச்சிகள் அவள் தலைக்குள் ஊர்வலம் வந்தது. அதில் ஆகாஷுடன் அவள் ஏதோ பேசியது போல மட்டும் நினைவில் இருந்தது. ஆனால் சரியாக எதுவும் புலப்படவில்லை. அந்த நேரம் பார்த்து லதா கதவை திறந்து கொண்டு அவள் அறைக்குள் வந்தார். என்னடி தலையில கைய வச்சுக்கிட்டு உக்காந்துகிட்டு இருக்க? நேத்து நைட்டு என்னாச்சு? நேற்று இரவு தாங்கள் போட்ட திட்டம் சரியாக நடந்ததா என்று அறிந்து கொள்ளும் ஆவலில் அவர் கேட்டார். நேத்து நைட்டு 2 பேரும் எங்க போய் தொலைஞ்சிங்க? பற்களை கடித்துக்கொண்டு அவர் மேல் எரிந்து விழுந்தாள் வித்யா. நாங்க தான் முன்னாடியே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதா உன்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னோமே. நைட்டு லேட் ஆயிடுச்சு, வர முடியல. அதான் காலையில நேரமே கிளம்பி வந்துட்டோம். அதெல்லாம் இருக்கட்டும், நேத்து நைட்டு 2 பேரும் மனசு விட்டு பேசுனீங்களா? முதல்ல நான் என்ன பண்ணி தொலைச்சேனே எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. இதுல இவங்க வேற. ச்சே. மனத்திற்குள் சலித்து கொண்டாள். ஏ வித்யா, ஏதாவது பதில் பேசு. அதெல்லாம் எதுவும் பேசிக்கல. நான் ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு லேட்டா தான் வந்தேன். நான் வரும்போதே அவன் தூங்கிட்டான். அவர் நம்பும்படியாக ஒரு பொய்யை அவிழ்த்து விட்டாள் வித்யா. அதை கேட்டவருக்கு தான் ஆவல் வடிந்து புஸ் என்று ஆனது. யார கேட்டு பார்ட்டிக்கு போன? உன்னை நம்பி பிளான் போட்டா இப்படி கவுத்துட்டேடி. இப்போ உங்க அப்பா கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீ என்ன வேணாலும் பொய் சொல்லு. முதல்ல இங்க இருந்து இடத்த காலி பண்ணு. எனக்கு தலை வேற பயங்கரமா வலிக்குது. அவள் கோபத்தில் கத்தவும் அவள் சொன்னதை அப்படியே தன் கணவனிடம் சொல்ல கிளம்பினார் லதா. அவர் வெளியே சென்றதும் வேகமாக தன் மொபைலை தேடி எடுத்தவள் ஜனனிக்கு கால் செய்தாள். அந்தோ பரிதாபம், அவள் போனை அட்டெண்ட் செய்யவே இல்லை. மீண்டும் முயற்சித்தாள். இந்த முறையும் பலனில்லை. என்ன இவ போன் அட்டெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறா? புலம்பியபடியே வேக வேகமாக குளித்து கிளம்பினாள். கீழே வந்த லதா தன் கணவனிடம் வித்யா சொன்னதை அப்படியே ஒப்பித்தார். அதை கேட்ட வெங்கடாச்சலத்திற்கு கோபம் கட்டுக்கடங்காமல் வந்தது. நேத்து போன் பண்ணி அவ்வளோ தூரம் சொல்லியும் உன் பொண்ணு சீக்கிரமா வீட்டுக்கு வராம ஊரை சுத்திட்டு இருந்திருக்கா. சரி, இப்ப அடுத்து என்ன பண்றது? நான் என்ன ஐடியா பேங்கா வச்சிருக்கேன், இனிமேதான் யோசிக்கணும். அடுத்து என்ன செய்வது என்று தீவிரமாக இருவரும் யோசிக்க ஆரம்பித்தனர். இரவு வெகு நேரம் கழித்து உறங்கியதால் அன்று காலை சற்று நேரம் கழித்தே கண் விழித்தான் ஆகாஷ். நேற்று நடந்தது மைண்டுக்குள் அப்படியே ரீவைண்டாக தன் இதழ்களை தொட்டு பார்த்து கொண்டவன் தனக்குள் புன்னகைத்தான். அதே சமயம் அவனது போனில் நோட்டிபிகேஷன் சத்தம் கேட்கவும் போனை எடுத்து பார்த்தான். அது அவன் தங்கை நிலாவிடம் இருந்து மெசேஜ் வந்திருந்தது. அண்ணா, ஐ அம் சூப்பர் எக்ஸைட்டட் டு see you and my அண்ணி. ப்ளீஸ் கம் and pick up me. அதே மெசேஜில் பிக்கப் செய்ய வேண்டிய இடத்தையும் அனுப்பியிருந்தாள். என்ன இவ திடீர்னு சொல்லாம வந்திருக்கா? இதுல அவளை வேற அண்ணின்னு சொல்றா. முடிவே பண்ணிட்டாங்களா? தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டவன் அவளை பிக்கப் செய்வதற்காக கிளம்பி கீழே சென்றான். அவன் கீழே வந்ததும் வழக்கம் போல் தன் இன்வெஸ்டிகேஷனை தொடர்ந்தார் வெங்கடாச்சலம். என்ன தம்பி, அவசரமா எங்கேயோ கிளம்புறீங்க போல? இவருக்கு வர வேலையே இல்ல. காலையில எந்திரிச்சதும் இதே கேள்விய போர் அடிக்காம டெய்லியும் கேக்குறாரு. மனதிற்குள் நினைத்து கொண்டவன் அவரை பார்த்து போலியாக புன்னகைத்தான். அங்கிள், என் தங்கச்சி சென்னை வந்திருக்கா. அவளை பிக்கப் பண்ண தான் போயிட்டு இருக்கேன். என்னது, தங்கச்சியா? அவர் முகத்தில் அதிர்ச்சி ரேகை படரவும் அவரை குழப்பமாக பார்த்தான் ஆகாஷ். தம்பி, நீங்க உங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே பையன் தானே, அப்புறம் எப்படி தங்கச்சி? அவர் முடிக்காமல் இழுத்தார். she is my cousin sister. ஓ, சரி சரி சரி. அம்மா வகையிலையா இல்ல அப்பா வகையிலையா தம்பி? எந்த வகையிலையா இருந்தா இவருக்கு என்ன வந்துச்சு? மனதிற்குள் கடுப்பாக கேட்டுக்கொண்டான். அது அம்மாவோட சிஸ்டர் பொண்ணு. சரி சரி. இப்ப அவங்க அம்மா அப்பா எல்லாம் எங்க இருக்காங்க? அவங்க டெல்லியில ஆர்கே ஹாஸ்பிட்டல்ல. அவன் அடுத்த வார்த்தை பேசுவதற்குள் அவன் போன் அலறியது. நிலாதான் அழைத்திருந்தாள். ஓகே அங்கிள், நிலா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் சீக்கிரம் போய் கூட்டிட்டு வரணும். போனை பார்த்து கொண்டே சொன்னவன் அங்கிருந்து சென்று விட்டான். அவன் போவதையே யோசித்தபடி பார்த்து கொண்டிருந்தார் வெங்கடாச்சலம். அவர் அருகில் வந்த லதா, என்னங்க அந்த பையனை வாயில ஈ போறது கூட தெரியாம பாத்துட்டு இருக்கீங்க? அது ஒண்ணுமில்லடி, அவனோட சித்தி பொண்ணு ஊர்ல இருந்து வராலாம். அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அத பத்தி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நமக்கு ஒரு பையன் இருக்காங்கறத அப்பப்ப நீ மறந்துடுற. நான் ஒன்னும் மறக்கல.
இப்ப ஏன் சம்பந்தம் இல்லாம அந்த பொண்ணை பத்தி யோசிக்கிறீங்க? பேசாம அந்த பொண்ண ஏன் நம்ம பையனுக்கு பார்க்க கூடாது? அந்த பொண்ணு வீடு வசதியானவங்களான்னு உங்களுக்கு முதல்ல தெரியுமா? ஓ, டெல்லியில ஆர்கே ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அது அவங்களோடது தானாமா. அந்த பொண்ணும் பெரிய இடம்தான் போல. அவன் முழுதாக சொல்லவே இல்லை. அதற்குள் இவர்களாகவே முடிவு செய்து கொண்டார்கள். அப்படின்னா இவங்களோட சேர்த்து அவங்களையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறலாம். நம்மளுக்கும் வேலை முடிஞ்சது. ஒரே கல்ல 2 மாங்கா. ஆமா ஆமா ஆமா, முதல்ல வித்யா ஆகாஷ் கல்யாணத்தை உறுதி செய்வோம், அப்புறம் பொறுமையா இவங்க விஷயத்த பேசலாம். இப்ப அந்த பொண்ணு வந்துச்சுன்னா எதையாவது சொல்லி நம்ம வீட்லயே தங்க வச்சுக்கலாம். இருவரும் பேசியபடியே அடுத்த வேலையை பார்க்க சென்றார்கள். இங்கு காலேஜில் கன்னத்தில் கை வைத்தபடி அமர்ந்திருந்தாள் வித்யா. நான் நிஜமா அப்படியெல்லாம் பண்ணேனா? இல்ல என்ன பிராங்க் பண்ண அப்படி சொல்றியா? ஜனனி சொன்னதை கேட்டு நம்ப முடியாமல் அவளிடமே மீண்டும் கேள்வி கேட்டாள். ஏய், உண்மையை தாண்டி சொல்றேன். அதுவும் உன் ஆகாஷ் கண்ட்ரோல் பண்றதுக்குள்ள பாவம் மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. ஐயோ, அப்போ அவன் கூட நான் தனியாவா வீட்டுக்கு போனேன்? பின்ன உன் கூட மிலிட்டரி ஃபோர்ஸ் அனுப்பி வைக்க முடியும்? ஏய் ஜனனி, நான் உன்னை சொன்னா நீ எனக்கு கிண்டல் பண்ணக்கூடாது. நீ முதல்ல சொல்லு, அதை கிண்டல் பண்றதா வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். அது வந்து நாங்க 2 பேரும் கிஸ் பண்ணியிருப்போமான்னு டவுட்டா இருக்குது. அதை கேட்டதும் ஜனனி கண்கள் அகல அவளை பார்த்தாள். ஹேய், என்னடி சொல்ற? ஆமா, நாங்க ஏதோ கிஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி இமேஜஸ் எனக்கு மைண்ட்ல வந்துட்டு போகுது. பட் கிளியரா தெரியல. எனக்கு தெரிஞ்சு நீ தான் ஆரம்பிச்சு வச்சிருப்பேன்னு தோணுது. மேடம் தான் பயங்கர ஸ்டெடியா இருந்தீங்களே நேத்து. அதை கேட்ட வித்யாவிற்கு ஒருவேளை அப்படி நடந்திருந்தால் இனி எப்படி அவன் முகத்தில் விழிப்பது என்று புரியவில்லை. காலையில் எழுந்ததிலிருந்து அவனை அவள் பார்க்கவில்லை. நேற்று குடித்ததற்காக தன்னைத்தானே நொந்து கொண்டாள். ஏர்போர்ட் வெயிட்டிங் ஏரியாவில் தன் லக்கேஜுடன் காத்து கொண்டிருந்தாள் நிலா. நேவி ப்ளூ கலர் காலர் பிளேசர் அணிந்திருந்தவள். தோள் வரை மட்டுமே இருந்த கூந்தலுக்கு பிரெஞ்ச் பிளேட் போட்டிருந்தாள். மாசு மறுவற்ற அழகிய முகம், துரு துரு கண்களில் எப்பொழுதும் ஒரு குறும்புத்தனம் குடியிருந்தது. மொத்தத்தில் அவள் ஒரு மாடர்ன் ஆர்ட் போல் காட்சியளித்தாள். உள்ளே வந்ததும் தன் தங்கையை தேடி கண்டுபிடித்து விட்டான் ஆகாஷ். அவனை பார்த்ததும் வேகமாக வந்து அவனை அணைத்துக் கொண்டாள் நிலா. 11. கதிர். தன் அண்ணனை பார்த்ததும் வந்து அணைத்துக் கொண்டாள் நிலா. ஹே மூன், எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன் ப்ரோ, நீ எப்படி இருக்க? ஃபைன் ஃபைன். அப்புறம் என்ன சடனா கிளம்பி வந்திருக்க? அன்னைக்கு நீ போன்ல சென்னை வரேன்னு சொன்னதும் நானும் கூடவே வரணும்னு தான் நினைச்சேன். பட் எக்ஸாம் இருந்ததுனால என்னால அப்ப வர முடியல. அதான் லீவ் விட்டதும் கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் என்னோட அண்ணி என்ன சொல்றாங்க? அவனை பார்த்து குறும்பாக கேட்டாள். இவகிட்ட ஏதாவது சொன்னா இவ அப்படியே போய் அம்மா கிட்ட உளற சான்ஸ் இருக்கு. இவகிட்ட எதுவும் சொல்லாம இருக்கிறதான் பெட்டர். மனதிற்குள் நினைத்து கொண்டவன் அவளை பார்த்து புன்னகைத்தான். என்னன்னா அண்ணிய பத்தி கேட்டதும் சிரிக்கிற? எனக்கும் அவங்கள பார்க்கணும்னு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. சீக்கிரம் போலாம். ஆகாஷ் மறுபடியும் புன்னகைத்தவன் எதுவும் பேசாமல் அவளை கூட்டிக் கொண்டு வீட்டிற்கு கிளம்பினான். வீட்டில் வெங்கடாச்சலம், லதா இருவரும் எதையோ பற்றி தீவிரமாக ஆலோசித்துக் கொண்டிருக்க வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. இருவரும் யார் என்று வாசலை பார்க்க நிலாவை கூட்டிக் கொண்டு உள்ளே வந்து கொண்டிருந்தான் ஆகாஷ். ஏ லதா, அந்த பொண்ணு வந்துருச்சு. மூஞ்சிய சிரிச்ச மாதிரி வச்சுக்கோ. லதாவிடம் சொன்ன வெங்கடாச்சலம் வாயெல்லாம் பல்லாக அவளை வரவேற்றார். அங்கிள், this is my sister நிலா. அவர்களிடம் தன் தங்கையை அறிமுகப்படுத்தி வைத்தான். ஹாய் அங்கிள் அண்ட் ஆண்டி. ஜர்னி எல்லாம் நல்லா இருந்துச்சாமா? எஸ் அங்கிள், ஃபைன். நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஆண்டி. அண்ணா உங்களை பத்தி பெருமையா சொன்னா. நீங்க அவனை ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்கன்னு. அதான் உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு. சர்ப்ரைசிங்கா கிளம்பிட்டேன். நான் திடீர்னு வந்ததுல உங்களுக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே? அடி பாவி, நான் எப்ப இவங்கள பத்தி சொன்னேன்? எதுக்கு இவ இப்படி அடிச்சு வர்றான்னு தெரியலையே. ஆகாஷ் தனக்குள் யோசித்துக் கொண்டே ஆச்சரியமாக நிலாவை பார்த்தான். நிலா சொன்னதை கேட்டு வெங்கடாச்சலத்திற்கும் லதாவிற்கும் பெருமை தாங்க முடியவில்லை. தாங்கள் நினைத்தது கூடிய விரைவிலேயே நடந்துவிடும் என்று நம்பிக்கை அவர்களுக்கு வந்துவிட்டது. சேச்சே, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. இதையெல்லாம் எங்களோட கடமை. அப்புறம் என்ன படிச்சிட்டு இருக்க? லதா அவளிடம் வாஞ்சையாக பேசுவது போல் காட்டிக்கொண்டார். நான் பிஇ ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன் ஆண்டி. நல்லது. அப்புறம் ஆண்டி,
நீங்க ரொம்ப ஸ்வீட்டா பேசுறீங்க. அதை கேட்டதும் அவர் பெருமையாக தன் கணவனை பார்த்தார். எதுக்கு இப்படி எல்லாத்துக்கும் ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கா? ஒருவேளை இதுதான் என்னோட வருங்கால மாமியார் வீடுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா போல. தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டவன் அவள் செய்கையை நினைத்து குழம்பினான். ரொம்ப தேங்க்ஸ்டா. சரி, நான் உனக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். போய் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா, சாப்பிடலாம். ஓகே ஆண்டி. அண்ணா, நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். அவர்களிடம் விடை பெற்றுக் கொண்டு தனக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்கு சென்று விட்டாள். எதற்கு இப்படி பேசினாள் என்று அவளிடம் கேட்க நினைத்த ஆகாஷ் பின்னாடியே செல்ல அவன் போனில் மெசேஜ் நோட்டிபிகேஷன் சத்தம் கேட்டது. எடுத்து பார்த்தவன் ரெஸ்டாரண்டில் இருந்து முக்கிய விஷயமாக வர சொல்லி அழைப்பு விட்டிருக்கவும் பிறகு வந்து பேசிக்கொள்ளலாம் என்று நினைத்து வேலையை கவனிக்க சென்று விட்டான். கமிஷனர் ஆபீஸ். வெரி குட் மிஸ்டர் கதிர். ஷார்ட் டேஸ்ல இந்த ட்ரக் கேஸை சால்வ் பண்ணிருக்கீங்க. ஐ அம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ. தட்ஸ் மை டியூட்டி சார். ஆந்திரா கவர்மெண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான் இதை என்னால் ஈஸியாக முடிக்க முடிஞ்சது. ஓகே மிஸ்டர் கதிர், நீங்க தமிழ்நாட்டில் பழையபடி உங்களோட சார்ஜஸ் எடுத்துக்கோங்க. எஸ் சார். அவருக்கு ஒரு விரைப்பான சல்யூட்டை அடித்துவிட்டு அங்கிருந்து வெளியே வந்தான். கதிர் சரியாக 6 அடி உயரம், அதற்கேற்ற அளவான உடல், கடுமையான உடற்பயிற்சியால் முறுக்கேறிய புஜங்கள். அவன் முகத்தில் தெரிந்த கடுமை யாரையும் பயத்தோடும் மரியாதையோடும் அவனை பார்க்க வைக்கும். இளம் வயதிலேயே IPS பாஸ் செய்து பணியில் அமர்ந்து விட்டான். 2 மாதங்களுக்கு முன்பு ட்ரக் கேஸ் விஷயமாக ஆந்திரா சென்றிருந்தவன் இப்பொழுதுதான் தமிழ்நாடு திரும்பி இருக்கிறான். இங்கு வீட்டில் லதாவும் வெங்கடாச்சலமும் ஏதோ வேலை விஷயமாக வெளியே சென்றிருந்தார்கள். ஆகாஷ் இன்னும் ரெஸ்டாரண்டில் இருந்து வந்திருக்கவில்லை. வித்யாவும் கல்லூரி சென்றிருந்ததால் நிலா மட்டுமே ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து போனை நோண்டிக் கொண்டிருந்தாள். அந்த சமயம் பார்த்து வீட்டின் காலிங் பெல் அடித்தது. சமையலறையை எட்டி பார்த்தாள் நிலா. வேலைக்கார பெண் அங்கு இல்லாததால் அவளே சென்று கதவை திறந்தவள். நெற்றியை சுருக்கியபடி எதிரில் நின்றிருந்தவனை கேள்வியாக பார்த்தாள். தன் வீட்டில் யாரோ புதிதாக ஒருத்தி வந்து கதவை திறக்கவும் கதிரும் அவளை ஆச்சரியமாக பார்த்தான். யார் நீங்க? அவள் சற்று அதிகாரமாக கேட்கவும் தன் கூலர்ஸை கழட்டிவிட்டு அவளை மேலிருந்து கீழ் ஒரு பார்வை பார்த்தான். அவன் பதில் பேசாமல் தன்னை நோட்டமிடுவதை பார்த்தவளின் முகத்தில் கோபம் எட்டி பார்த்தது. ஹலோ மிஸ்டர், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க, பதில் பேச தெரியாதா? ஊமையா நீங்க? இந்த கேள்வியை நான் தான் கேட்கணும். யார் நீ? இந்த வீட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவன் கேட்டுக்கொண்டே அவளை தாண்டி வீட்டிற்குள் நுழைந்து யாராவது இருக்கிறார்களா என்று தேடியபடியே கண்களை அங்கும் இங்கும் சுழல விட்டான். ஏய், என்ன நீ பாட்டுக்குள்ள வர? வீட்ல யாரும் இல்ல, முதல்ல வெளியில போ. நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. நீ கேட்டா நான் எதுக்கு பதில் சொல்லணும்? ஒரு பொண்ணு வீட்ல தனியா இருக்கான்னு தெரிஞ்சா உடனே கிளம்பி வந்துருவீங்களா? புல்ஷிட். இங்க பாரு, உன்னோட எந்த இன்டென்ஷனும் என்கிட்ட பலிக்காது. மரியாதையா நீயே போயிரு. அவள் காட்டுக்கத்தலாக கத்த அவன் சற்றும் அலட்டிக் கொள்ளாமல் சோஃபாவில் சென்று கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டான். நிலா மீண்டும் அவனை திட்டுவதற்கு வாய் திறப்பதற்குள் அவள் செவிகளை வந்தடைந்தது வித்யாவின் குரல். அண்ணா! சத்தமாக அழைத்தவள் ஓடிச் சென்று கதிரை அணைத்துக் கொண்டாள். இதை பார்த்து திறந்த வாயை கூட மூட மறந்து விழித்துக் கொண்டு நின்றாள் நிலா. இப்பதான் உனக்கு வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சதா? போன் பண்ணாலும் பாதி நேரம் எடுக்கிறதே இல்ல நீ. 2 மாதமாக அவனை காணாத ஏக்கத்தில் குற்றப்பத்திரிகை வாசித்தாள். உனக்கு தான் என் வேலையை பத்தி தெரியும்ல, தெரிஞ்சிருந்தும் இப்படி கேட்டா என்ன சொல்றது? அதை விட உன் ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ போயிட்டு இருக்கு. அவனிடம் சொல்லியபடியே திரும்பினாள். அப்பொழுதுதான் நிலா என்ற ஜீவன் அங்கு நின்று கொண்டிருப்பதையே கவனித்தவள். திரும்பி அதிர்ச்சியுடன் தன் அண்ணனை பார்த்தாள். அண்ணா, நீ ஏதோ ஆந்திராவுக்கு கேஸ் விஷயமா போயிருக்கேன்னு நினைச்சா, நீ என்னடானா ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்க? உன் ஃப்ரெண்டா இல்ல நீ லவ் பண்ற பொண்ணா? நீ ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லல? கதிரிடம் கேள்வி கேட்டவள் அவனுக்கு பதில் சொல்ல வாய்ப்பு கூட அளிக்காமல் இவளாக ஒரு கற்பனை செய்து கொண்டு பேசவும் நிலாவிற்கு இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று மூளைக்கு எட்டவே சில நொடிகள் தேவைப்பட்டது. அத்தியாயம் 12. போலீஸ்காரன். நிலா திரு திருவென்று முழித்துக் கொண்டிருந்தாள். சாரி, நீங்க யாருன்னு தெரியல, அதான் அப்படி பேசிட்டேன். வித்யா சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுதே லதா வெங்கடாச்சலம் இருவரும் தங்களுக்குள் ஏதோ சலசலத்தபடியே வீட்டிற்குள் நுழைந்தார்கள். ஹாலில் கதிர் அமர்ந்திருப்பதை பார்த்துவிட்ட வெங்கடாச்சலம் முகத்தை திருப்பிக் கொண்டார். அவனும் அவரை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. டே கதிர், எப்படா வந்த? வரேன்னு ஒரு போன் பண்ணி கூட சொல்லவே இல்ல. லதா கேட்டபடியே கதிரிடம் சென்றார். போன் பண்ணி அண்ணா சொல்லியிருந்த மட்டும்
வாடா மகனேன்னு கூப்பிட்டு வச்சு கொஞ்சமா போறீங்க? அவர் மேல் உள்ள ஆதங்கத்தில் வித்யா கூறினாள். வித்யா, அனாவசியமா பேசாத. வெங்கடாச்சலம் சற்று கடுமையாக கூறவும் வித்யா அவரை முறைத்தபடியே அமைதியாகிவிட்டாள். அம்மா, வித்யாவை எதுக்கு அவர் திட்டுறாரு? அவ கேட்டதுல எந்த தப்பும் இல்லையே. டே, என்னடா நீயும்? அவர் பேச்சை ஆரம்பிப்பதற்குள் கை நீட்டி அவரை தடுத்தவன். உங்களோட எந்த எக்ஸ்பிளனேஷனும் கேட்க எனக்கு இப்போ டைம் இல்ல. முதல்ல இந்த பொண்ணு யாருன்னு சொல்லுங்க. அவ ஆகாஷ் தம்பியோட தங்கச்சி. லதா சொல்லவும் தான் வித்யாவிற்கு நிலாவை தான் தவறாக நினைத்து விட்டோம் என்று புரிந்தது. ஆகாஷா? ஆகாஷ் யாரு? கூர்மையாக வந்து விழுந்தது அவனது கேள்வி. நிலாவிற்கு அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றே புரியவில்லை. அது வித்யாவுக்கு பார்த்திருக்கிற மாப்பிள. அவன் அம்மா சொன்னதை கேட்டு கேள்வியாக வித்யாவை பார்க்க அவள் ஆமாம் என்று தலையசைத்தாள். நான் இல்லாத நேரத்துல நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க போல. வெங்கடாச்சலத்தை பார்த்து நக்கலாக கேட்டான் கதிர். என் பொண்ணுக்கு மாப்பிள பார்க்க நாங்க யாரையும் கேட்க வேணாம். ஓஹோ. அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தவன் வேறு எதுவும் பேசாமல் தன் அறைக்கு விரைந்து விட்டான். அவனைத் தொடர்ந்து வித்யாவும் சென்றுவிட அதிர்ச்சியுடன் நின்று கொண்டிருந்த நிலாவின் அருகில் வந்தார் லதா. சாரிடா நிலா, அவன் என் பையன்தான். கதிர் IPS ஆபீசரா இருக்கான். எங்க மேல கொஞ்சம் கோவத்துல இருக்கான். அதான் அப்படி பேசிட்டா. நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. அவர் சொன்னதை கேட்டு தலையை மட்டும் உருட்டியவள் தன் அறைக்குள் சென்று அடைந்து கொண்டாள். அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்தாள் லதா. எனக்கு என்னமோ கதிர் நம்ம வழிக்கு சரிப்பட்டு வரமாட்டானோன்னு தோணுது. லதா கூறவும் வெங்கடாச்சலம் அவரை பார்த்து முறைத்தார். உன் பையன் எதுக்கு தான் சரிப்பட்டு வந்திருக்கான்? அவன் விஷயத்தை விடு, வித்யா ஆகாஷ் விஷயத்துக்கு வா. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசி. அவர் கேட்கவும் மூளையை தட்டி யோசிக்க ஆரம்பித்தார் லதா. திடீரென்று அவருக்கு ஒரு ஐடியா தோன்றியது. எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுது. கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆக போகும். முதல்ல ஐடியா என்னன்னு சொல்லு. நான் காலேஜ் படிக்கும்போது என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காக என்ன லவ் பண்ண பையன் எப்பவும் எனக்கு பிடிச்சதா பார்த்து பண்ணிக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி அவரை முழுவதும் சொல்ல விடாமல் பேச்சை பாதியிலேயே நிறுத்தினார் வெங்கடாச்சலம். ஏய், நிறுத்து. காலேஜ்ல உன்ன ஒரு பையன் லவ் பண்ணானா? இதை ஏன் நீ கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லவே இல்ல? முறைப்புடன் தன் மனைவியை பார்த்து கேட்டார். ஐயோ, ஒரு ஃப்ளோல வளரிட்டேனே. இந்த மனுஷன் வேற என கேள்வியா கேட்டு தொலைப்பாரே என்று மனதில் நினைத்து கொண்டவர் சமாளிக்கும் விதமாக பேசினார். அது வந்து அந்த பையன்தான் என்ன ஒன் சைடா லவ் பண்ணா. இப்ப அவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. அதெல்லாம் எதுக்கு? நம்ம பொண்ணோட விஷயத்துக்கு வாங்க. ஆகாஷுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் வித்யாவை நம்ம பண்ண சொல்லுவோம். ஆட்டோமேட்டிக்கா அவன் இவள லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான். அதுக்கு உன் பொண்ணு நாம சொல்றத செய்யணுமே. ஆல்ரெடி போட்ட 2 பிளானும் ஊத்திக்கிச்சு. இதுல அவனுக்கு பிடிச்சதா இவளை செய்ய வைக்க முடியுமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல ஆகாஷுக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? வந்ததுல இருந்து அவன் ஒரே ஒரு தடவை மியூசிக் ஷோக்கு மட்டும்தான் வெளியில போயிருக்கான். அப்படி பார்த்தா அவனுக்கு மியூசிக் தான் ரொம்ப பிடிக்கும் போல. பேசாம வித்யாவை நம்ம மியூசிக் கத்துக்க வைக்கலாம். நல்ல ஐடியா தான். ஒரு தடவை அந்த பையன் எனக்காக பாட்டு பாடும்போது நான் கூட இந்த மாதிரி தான் இம்ப்ரெஸ் ஆகியிருக்கேன். கண்டிப்பா இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும். மறுபடியும் அவர் ஒரு ஃப்ளோவில் வாயை விட்டு விட்டார். என்னது? அது என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒரு மியூசிக் டீச்சர் இருக்காங்க. நான் அவகிட்ட கேட்டு பார்த்துட்டு சொல்றேன். அவசரமாக சொன்னவர் வெங்கடாச்சலத்தின் கோப பார்வை தன்னை சுடும் முன் அங்கிருந்து எஸ்கேப் ஆகிவிட்டார். அறைக்குள் வந்த நிலா கதிர் அவன் பெற்றவர்களிடம் நடந்து கொண்ட விதத்தை யோசித்து பார்த்தாள். இந்த போலீஸ்காரர் ஏன் அவங்க அப்பா அம்மா கிட்ட இப்படி நடந்துக்கணும்? ஆனா அவங்களும் ஆகாஷ் அண்ணா பத்தி ஏன் அவங்க கிட்ட முன்னாடியே சொல்லல? அண்ணா வந்ததும் இத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும். தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டவள் ஆகாஷ் வருகைக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள். அன்று மாலை காலேஜ் முடிந்து வித்யா வீட்டிற்குள் நுழைகையில் லதாவும் வெங்கடாச்சலமும் யாரோ ஒருவருடன் தீவிரமாக எதையோ ஆலோசித்துக் கொண்டிருந்தனர். இவளை பார்த்ததும் லதா வேகமாக அவளையும் அழைத்தார். வா வித்யா, இவ்வளவு நேரம் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இவர்தான் உனக்கு மியூசிக் சொல்லித்தர வந்திருக்கிற மியூசிக் டீச்சர். மியூசிக் டீச்சர் என்று ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒருவனை வித்யாவுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். ஆனால் அதை கேட்ட மறுகணமே வித்யாவுக்கு கோபத்தில் முகம் சிவந்து விட்டது. அம்மா, மியூசிக் கத்துக்கணும்னு நான் வந்து உங்ககிட்ட கேட்டேனா? பல்லை கடித்துக்கொண்டு லதாவிடம் காய்ந்தாள்.
அதில் புதிதாக வந்திருந்தவர் முகத்தை சுளித்தார். எல்லாமே உனக்கு நான் அப்புறமா சொல்றேன், நீ போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா. அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் கிசுகிசுத்தவர் அவளது ரூமுக்கு அவளை வம்படியாக அனுப்பி வைத்தார். அது ஒண்ணும் இல்ல, ஏதோ டென்ஷன்ல பேசிட்டா, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் போய் அவளை ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். நீங்க இன்னைக்கு கிளாஸ ஸ்டார்ட் பண்ணிடுங்க. வந்திருந்தவனிடம் சிரித்தபடியே பேசி சமாளித்தவர் வித்யாவின் அறைக்கு சென்றார். அறை வாசலில் அவர் சரியாக காலை வைத்த நேரம் அங்கிருந்த ஃப்ளவர் வேஸ் ஒன்று அவர் காலடியில் விழுந்து சிதறியது. அவர் அதிர்ச்சியில் நெஞ்சில் கையை வைத்துக்கொண்டு வித்யாவை பார்க்க ருத்ரகாளியாக அவர் முன் நின்றிருந்தாள். ஏய், எதுக்குடி இப்ப இதை போட்டு உடைச்ச? உடைக்காம என்ன பண்ண சொல்றீங்க? எதுக்காக இப்ப எனக்கு மியூசிக் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியணும். சத்தியமா இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவளிடம் கோபத்துடன் பேசினால் வேலை நடக்காது என்று புரிந்து கொண்ட லதா அவளிடம் நயமாக பேச முடிவு செய்தார். இங்க பாருடமா, நான் என்ன பண்ண முடியும்? இது எல்லாமே உங்க அப்பா ஏற்பாடுதான். முடிஞ்ச வரைக்கும் உனக்கு நான் சப்போர்ட்டிவா தானே இருப்பேன். நீ ஏன் அந்த பையனை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக மியூசிக் கத்துக்கிறதா நினைக்கிற? உன்னோட லைஃப்ல ஏதோ ஒரு வகையில இது ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க அப்பாவுக்கு அகைன்ஸ்டா ஏதாவது பண்ணுனா கண்டிப்பா ஒரு கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்க தான் பாப்பாரு. அது உனக்கு தான் பிரச்சனை. அதனால அம்மா உன் நல்லதுக்கு தான் சொல்றேன்னு புரிஞ்சுக்கோ. நன்றாக அவளது மூளையை சலவை செய்தார் லதா. அவர் சொல்வது மாதிரி ஒருவேளை கல்யாணத்திற்கு திடீர் ஏற்பாடு செய்துவிட்டால் என்ன செய்வது என்று யோசித்தாள் வித்யா. ஆகாஷ் கிட்ட நான் 1 month அக்ரிமெண்ட் போட்டிருக்கும் போது இதெல்லாம் நினைச்சு நான் ஏன் வரி பண்ணிக்கணும்? பேசாம ஓகே சொல்லிடுவோம். நம்ம பாடுற அழகுல வந்து இருக்கிறவன் 2 நாள்ல தெரிச்சு ஓடிர போறான். மனதிற்குள் அவள் ஒரு திட்டம் போட்டவள் அரை மனதாக மியூசிக் கிளாஸுக்கு சம்மதித்தாள். சரி, நான் கீழே போறேன், நீயும் ரெடியாகி சீக்கிரமா வந்துரு என்றவர் அங்கிருந்து சென்று விட்டார். கீழே இறங்கி வந்த லதாவை பார்த்த வெங்கடாச்சலம் கண்களாலேயே போன காரியம் சக்சஸா என்பது போல் கேட்கவும் அவருக்கு ஒரு தலையசைப்பை கொடுத்தார் லதா. சரி சார், நீங்க கீழே இருக்கிற ரூம மியூசிக் கிளாஸுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க பொண்ணு வந்துருவா. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். ஆகாஷ் வித்யா இருவரையும் லவ் பண்ண வைக்கும் இந்த முயற்சியில் அவர்கள் வெற்றி பெறுவார்களா? அத்தியாயம் 13. மியூசிக் கிளாஸ். வித்யா பெற்றோர்களின் வற்புறுத்தலால் விருப்பமில்லாத மியூசிக் கிளாஸுக்கு அனுப்பப்படுகிறாள். தன் எதிரில் அமர்ந்திருந்த மியூசிக் டீச்சரை முறைத்த வண்ணமே இருந்தாள் வித்யா. என்னவா, கிளாஸ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்கு தானே வந்திருக்கீங்க, அப்புறம் எதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? வந்த வெளியே பார்த்துட்டு சீக்கிரம் கிளம்புங்க. வார்த்தைகளில் இருந்த கோபம் அவள் முகத்தில் தெரியவில்லை. என்னது, இந்த பொண்ணு கோபமா சொல்லுதா இல்ல சாதாரணமா சொல்லுதான்னு தெரியலையே. சரி, எப்படி சொன்னா என்ன? பார்க்க ஜம்முன்னு தக்காளி பழம் மாதிரி இருக்கா, அதனால கொஞ்சம் கோபப்பட்டாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்று மனதில் நினைத்து கொண்டவன் அவளை பார்த்து 32 பற்களும் தெரியும் அளவிற்கு சிரித்தான். நீங்க ரொம்ப காமெடியா பேசுறீங்க. இது காமெடியா? சரிதான், சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதை வெளியில் நின்றபடி லதாவும் வெங்கடாச்சலமும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தனர். அந்த சமயம் பார்த்து ஆகாஷ் வந்துவிட இவர்கள் வெளியே நின்று எதையோ எட்டி எட்டி பார்த்து கொண்டிருப்பதை வித்தியாசமாக பார்த்தான். என்னது, இவங்க ஏன் இப்படி ரூமுக்கு வெளியில எதையோ ஒளிஞ்சு நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க? மனதிற்குள் நினைத்து கொண்டான். பின் தனக்கு என்ன வந்தது என்று நினைத்து தன் அறைக்கு சென்றவன் ரிஃப்ரெஷ் ஆகிவிட்டு நிலாவை பார்க்க அவள் அறைக்கு சென்றான். ஹே மூன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவள் பெயரை அழைத்துக் கொண்டே அவள் அறைக்குள் நுழைந்தான். அண்ணா, நிலான்னு கூப்பிடு, மூன்னு சொல்லாத. எனக்கு எப்பவும் உன்னை அப்படியே கூப்பிட்டு பழகி போயிடுச்சு, திடீர்னு மாத்த சொல்லாத. அது சரி, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். காலையில நீ அவங்களுக்கு அவ்வளோ ஐஸ் வச்ச, அதுக்கு என்ன ரீசன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னன்னா இப்படி கேக்குற? அவங்க உன்னோட வருங்கால மாமியார் மாமனார். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஐஸ் வச்சாதானே உங்க பொண்ணு சந்தோஷமா உனக்கு கட்டி கொடுப்பாங்க. அது சரி, எப்பத்துல இருந்து ஆண்டி மாதிரி யோசிக்க ஆரம்பிச்ச? அவன் சிரித்துக் கொண்டே நக்கலாக அவளை பார்த்து கேட்டான். போதும், ரொம்ப கிண்டல் பண்ணாத. அப்புறம் அண்ணா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். அன்னைக்கு ஒரு அண்ணன் இருக்கிற விஷயம் உனக்கு தெரியுமா? அண்ணனா? இல்லையே, அவங்க என்கிட்ட அப்படி எதுவும் சொல்லலையே. அவன் அப்படி சொன்னதும் காலையில் நடந்த அனைத்தையும் ஆகாஷிடம் சொன்னாள். ஆனால் கதிருக்கும் அவளுக்கும் இடையில் நடந்த மோதலை மட்டும் மறைத்து விட்டாள். ஓ, அவர் இப்பதானே வந்திருக்காரு, வந்ததும் சொல்லிக்கலாம்னு விட்டுருப்பாங்க.
என்னண்ணா இப்பவே அண்ணி வீட்டு ஆளுங்களுக்கு கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்ட போல. ஹே வாலு, இப்பதானே ஐஸ் வைக்கிறது எப்படின்னு கிளாஸ் எடுத்த, அதுக்குள்ள மாத்தி பேசுறியா என்று அவள் மூக்கை பிடித்து செல்லமாக ஆட்டினான். சரி நிலா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கீழே போறேன். அவன் அவளிடம் விடை பெற்றுக் கொண்டு கீழே செல்ல காலையில் கதிரை பார்த்த நினைவுகள் அலை போல் அவள் மனதில் எழுந்தது. என்னதான் கதிரை நினைக்க வேண்டாம் என்று நிலா தன் மனதிற்கு கட்டளையிட்டாலும் அது சண்டி குதிரை போல் மீண்டும் அவனிடம்தான் வந்து நின்றது. என்ன இது, என் மூளை ஏன் எப்ப பார்த்தாலும் அவனை பத்தி யோசிச்சிட்டு இருக்கு? இது சரியில்லையே நிலா, அந்த சிடுமுஞ்சி பத்தி நினைக்காத என்று தனக்குத்தானே மந்திரம் போல் சொல்லிக் கொண்டாள். ஆகாஷ் கீழே இறங்கி வரும் பொழுது அங்கு லதாவும் வெங்கடாச்சலமும் இல்லை. சிறிது நேரம் மகளை கவனித்திருந்தவர்கள் பிறகு விட்டுவிட்டார்கள் போலும். அவன் சரியாக அந்த அறையை கிராஸ் செய்யும் பொழுது அவனுக்கு அந்த டீச்சரின் குரல் கேட்கவும் வெளியே நின்றபடியே அவர்களை பார்த்தான். ஓ, மியூசிக் கிளாஸ் போயிட்டு இருக்கா என்று தனக்குள் பேசிக் கொண்டவன் ஏதோ ஒரு உந்துதலில் மேலும் நின்று கவனிக்க ஆரம்பித்தான். முதல்ல நம்ம ஸ்வரங்களை கத்துக்கலாம், என்னோட சேர்ந்து அப்படியே சொல்லுங்க. சரி கம பத நீச. அவன் சொல்லி முடித்து அவளை பார்க்க அவள் வாயிலிருந்து ஒரு கொட்டாவி பிறந்தது. இதை பார்த்து அந்த டீச்சர் முகத்தை சுளிக்கவும் வெளியில் நின்று கொண்டிருந்த ஆகாஷின் இதழ்கள் சிரிக்க துடித்தது. முயன்று கட்டுப்படுத்திக் கொண்டு நின்றான். அவள் வேண்டுமென்றே காதில் கேட்க முடியாத ராகத்தில் கத்தினாள். அவள் பாடியதை கேட்டு அவன் காதில் கை வைத்துக் கொண்டான். ஐயோ, அப்படி இல்ல, நீங்க சங்கீதத்தை கொலை பண்றீங்க. நான் சங்கீதாவை கொலை பண்ணலையே, தேவையில்லாம என் மேல பழி போடாதீங்க கோபத்தோடு கூறினாள் வித்யா. இது என்ன, இந்த பொண்ணு வேணும்னு இப்படி பண்ணுது, இன்னைக்கு நமக்கு நேரமே சரியில்லை. மனத்தோடு நினைத்து கொண்டு அவளை பார்த்தான். இன்னைக்கு இதோட போதுமா, மீதிய நாளைக்கு காலையில நேரமே பாத்துக்கலாம், அப்பதான் உங்களுக்கு ஸ்ருதி சுத்தமா வரும். ஸ்ருதின்னு எனக்கு யாரையுமே தெரியாது. அவள் சொன்னதும் அவளை ஒரு பார்வை பார்த்தவன் இதற்கு மேல் தாங்காது என்று தன் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவன் அங்கு நின்று கொண்டிருந்த ஆகாஷை பார்த்தான். ஐயோ எப்பா, எப்படிதான் இந்த பொண்ணு வீட்டுல வச்சு சமாளிக்கிறீங்களோ? அவனிடம் புலம்பிக் கொண்டே நகர்ந்து விட்டான். இதை கேட்டுக்கொண்டே வெளியே வந்த வித்யா ஆகாஷை பார்த்து முறைத்தாள். என்ன, வாசல்ல நின்னு என்ன நடக்குதுன்னு வேவு பாக்குறியா? அவள் சொன்னதில் பாதி வார்த்தை அவனுக்கு புரியவில்லை. வேவு? What do you mean by that? ஸ்பை வேலை பாக்குறியான்னு கேட்டேன். இதெல்லாம் ஒன்னாலதான். முகத்தை சொல்லித்தபடி சினுங்கிக் கொண்டே கூறினாள். ஹே, நான் என்ன பண்ண? உனக்கு மியூசிக் பிடிக்கிறதுனாலதான் என்னையும் மியூசிக் கத்துக்க சொல்லி என் பேரண்ட்ஸ் சொல்றாங்க. இதுல அந்த ஆளு வேற நாளைக்கு காலையில நேரமே வருவானா. நான்லாம் 9:30 மணி காலேஜுக்கு 9 மணிக்கு எந்திரிக்கிற ஆளு. என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. இங்க பாரு, நீ போய் என் பேரண்ட்ஸ் கிட்ட எனக்கு மியூசிக் பிடிக்காதெல்லாம் சொல்லிடு. உனக்கு வேணும்னா நீதான் சொல்லணும். அதை விட்டுட்டு என்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறதுல நோ யூஸ். இதெல்லாம் போங்கு, நான் ஒத்துக்க மாட்டேன். 1 மந்த் அக்ரிமெண்ட் போட்டிருக்க, மறந்துடாத. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். ஆல்ரெடி நான் உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியாச்சு, இதுக்கு மேல என்னால முடியாதுப்பா. நிறைய ஹெல்ப்பா? நீ எப்போ எனக்கு ஹெல்ப் பண்ண? அன்னைக்கு நைட் எப்படி மேடம் நீங்க வீட்டுக்கு வந்தீங்க? ரெஸ்டாரண்ட்ல இருந்து அப்படியே பறந்து வந்தீங்களோ? அவன் நக்கலாக கேட்டான். ஐயோ, மறந்திருந்தவனுக்கு நானே ஞாபகப்படுத்தி விட்டுட்டேனா? சரி, சமாளிப்போம். மனதிற்குள் நினைத்து கொண்டவள் அந்த பேச்சிலிருந்து அவனை டைவர்ட் செய்யும் விதமாக பேசினாள். அதெல்லாம் இப்ப எனக்கு எதுவும் ஞாபகத்துல இல்ல. அத பத்தி இப்ப பேச வேண்டாம். இப்ப நான் கேட்ட ஹெல்ப்ப பண்ண முடியுமா முடியாதா? ஞாபகத்துல இல்லையா? நான் வேணா உனக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகப்படுத்தட்டா? அவளை பார்த்து கொண்டே ஆழ்ந்த குரலில் கேட்டான். என்ன நடந்துச்சு? கம்மிய குரலில் என்ன சொல்ல போகிறானோ என்று பதைக்கும் நெஞ்சோடு கேட்டாள். ஆகாஷ் பதில் பேசாமல் அவள் அருகில் வந்தவன் மெல்ல அவள் காதருகே குனிந்தான். அவன் அருகாமையில் அவள் இதயம் வேறு நேரம் காலம் தெரியாமல் ரேசில் ஓடிக்கொண்டிருப்பது போல் அடித்துக் கொண்டது. நான் வேண்டாம்னு சொல்ல 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 சொல்ல
என் லிப்ஸ நீ கடிச்சு வச்சிட்ட. வித்யா அவன் சொன்ன அடுத்த நொடி கண்களை அகல விரித்து அவனை பார்த்தாள். அப்பொழுது அவளுக்கு தோன்றியதெல்லாம் உண்மைதான் போல என்று புரிந்தது. இருந்தும் அதை அவளால் அவன் முன் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. இல்ல இல்ல, நீ பொய் சொல்ற. நான் அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டேன். நீ என்ன டீஸ் பண்ணும்னே சொல்ற. ஹேய், நான் ஏன் பொய் சொல்லணும்? அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி எனக்கு டெய்லி ஒரு லிப் கிஸ் வேணும்னு என்ன ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட தெரியுமா? அவன் சொன்னதை கேட்டவளுக்கு வேறு என்னவெல்லாம் பண்ணி தொலைத்தோமோ என்று வேறு பயமாக இருந்தது. அவள் முக மாற்றத்தை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு முகத்தில் ஒரு சுவாரஸ்யம் வந்தது. அத்தியாயம் 14. கெட் அவுட். ஆகாஷ் சொன்னதையெல்லாம் கேட்டு முகத்தில் ஒரு பீதியோடு அவனை பார்த்தாள் வித்யா. அதை பார்த்தவனுக்கு சுவாரஸ்யமாக இருக்கவே அவளை மேலும் பயமுறுத்தினான். உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் என் போன்ல நீ சொன்னதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அவன் சொன்னதை கேட்டதும் அழும் நிலைக்கே வந்துவிட்டாள் வித்யா. ஏய், இதெல்லாம் ரொம்ப சீட்டிங். மரியாதை அதெல்லாம் டெலீட் பண்ணு என்றவள் அவன் கையில் வைத்திருந்த போனை பிடுங்க முயல அவளுக்கு எட்டாதவாறு அதை தூக்கி பிடித்துக் கொண்டான். 2 முறை குதித்து பார்த்தும் கூட அவளால் அதை அவனிடம் இருந்து எடுக்க முடியவில்லை. அவள் குதித்ததில் அவள் மேனி வேறு அவன் மீது உரச அவனுக்கு மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது. அவளோ அவனது நிலை உணராமல் அந்த போனை பிடுங்குவதிலேயே குறியாக இருந்தாள். ப்ளீஸ் ஆகாஷ், கொடு. ஒரு கட்டத்தில் வேகமாக குதித்தவள் நிலை தடுமாறி கீழே விழுக போக சட்டென்று வலது கையால் அவளை இடுப்போடு சேர்த்து அணைத்தவன் அவளை கீழே விழாமல் தடுத்தான். விழுந்து விடுவோம் என்ற அதிர்ச்சியில் அவள் இறுக மூடியிருந்த கண்களை மெல்ல திறந்து மூச்சு வாங்கியபடியே அவனை பார்த்தாள். பார்த்த நொடி இருவர் கண்களும் ஒரே நேர்கோட்டில் சிக்கிக் கொண்டது. சில நொடிகள் கழித்து தன்னிலை மீண்ட வித்யா தன் இடையை பார்த்தாள். ஆகாஷின் கரங்கள் அவள் இடையை இன்னும் பிடித்திருந்தது. அவள் கண் சொன்ன செய்தியை உடனே புரிந்து கொண்டவன் அவள் இடையில் இருந்த கைகளை எடுக்க மனமில்லாமல் இடையை வருடியபடியே மெதுவாக அவளை விட்டு விலகி நின்றான். அவன் விட்டு சென்ற உணர்விலிருந்து மீள்வதற்கு அவளுக்கு சில நொடிகள் தேவைப்பட்டது. ஹே ப்ளீஸ், அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட. எனக்கு ரொம்ப எம்பரேசிங்கா இருக்கு. முன்பிருந்த வேகம் அவள் குரலில் இப்போது இல்லை, சற்றே மெலிந்து ஒலித்தது. ஓகே ஓகே சில். அந்த மாதிரி எந்த வீடியோவும் இல்ல, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அவளை பார்த்து மெலிதாக சிரித்தபடியே அவன் கூறினான். அதை கேட்ட அடுத்த நொடி அதுவரை மோன நிலையில் இருந்தவள் அப்படியே ஆங்கிரி பேர்ட் மூடுக்கு மாறிவிட்டாள். ஷூ இடியட், சின்ன ஏமாத்திட்டல, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அவன் நெஞ்சில் தன் கைகளால் அடித்துக்கொண்டே அவள் கூறினாள். திடீரென்று அவர்களுக்குள் ஒரு நெருக்கம் உருவானது போல அவனுக்கு தோன்றியது. அவன் அத்தனை அடிகளையும் வாங்கிக் கொண்டு ஒரு சிரிப்போடுதான் நின்றிருந்தான். அவன் சிரிப்பை பார்த்தவளுக்கு மேலும் கடுப்பாகிவிட்டது. ஒழுங்கா என்னை ஏமாத்தினதுக்கு பனிஷ்மெண்டா என் பேரண்ட்ஸ் கிட்ட உனக்கு மியூசிக் பிடிக்காதுன்னு சொல்லு. எப்படி நீ பாடுற அழகுல அவர் நேரா ஃப்ளைட் பிடிச்சு இமயமலைக்கே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. டோன்ட் வரி, நான் உன் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அவரே சீக்கிரம் ஓடிடுவாரு. அவன் மறுத்து விடவும் இனி அவனிடம் பேசிய பிரயோஜனம் இல்லை, தானே பார்த்துக் கொள்ளலாம் என்று நினைத்தவள் அவனை முறைத்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். போகும் அவளையே பார்த்திருந்தான் ஆகாஷ். அவன் முகத்தில் ஏதோ ஒன்று கூடியிருந்தது. அவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று தெரியாவிட்டாலும் அதையெல்லாம் சரியாக கதிர், நிலா இருவரும் அவரவர்கள் அறையிலிருந்து பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். அடுத்த நாள் அதிகாலையிலேயே வந்து வித்யாவின் வீட்டில் ஆஜராகிவிட்டார் அந்த மியூசிக் டீச்சர். சோம்பல் முறித்தபடியே வந்து கதவை திறந்த லதாவை கேள்வியாக பார்த்தார். வீட்ல லதா மேடம் இல்லையா? ஏன், என்ன நேத்து தானே பாத்தீங்க, அதுக்குள்ள மறந்து போச்சா? நான் தான் லதா, வித்யாவோட அம்மா. ஓ, மேக்கப் இல்லாம பாக்குறதுனால சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியல போல. மனத்திற்குள் நினைத்து கொண்டவன் அவருக்கு ஒரு வணக்கத்தை வைத்தான். எனக்கு கிளாஸ் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு வந்தேன். சரி, உள்ள வாங்க. அவரை வரவேற்று அமர வைத்துவிட்டு வித்யாவை சென்று கஷ்டப்பட்டு எழுப்பினார். ஏமா என காலையிலேயே சோதிக்கிற? அவள் தூங்கி வழிந்தபடியே பேசினாள். என் செல்லம்ல, இன்னும் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டா போதும், அதுக்கப்புறம் ராணி மாதிரி வாழலாம். அம்மா பேச்ச கேளுடா, மியூசிக் டீச்சர் வெயிட் பண்றாரு என்று எப்படியோ அவளை தாஜா செய்து கிளாஸுக்கு அனுப்பி வைத்தார். அன்று கிளாஸ் மொட்டை மாடியில் நடக்க பிளான் செய்யப்பட்டு இருந்தது.
வித்யா தூங்கி வழிந்தபடியே ஸ்ருதியை வரவேற்க அந்த மியூசிக் டீச்சர் முன் அமர்ந்திருந்தாள். எப்பொழுதும் காலை சீக்கிரம் எழுந்து கொள்ளும் ஆகாஷ் அன்றும் ஒர்க் அவுட் செய்ய மொட்டை மாடிக்கு வந்திருந்தான். அவனை பார்த்ததும் தூங்கி வழிந்து கொண்டிருந்தவள் ஓரக்கண்ணில் அவனை ரசிக்க ஆரம்பித்தாள். ஸ்லீவ்லெஸ் டி-ஷர்ட் அணிந்திருந்தவன் கையில் ரிஸ்ட் பேண்ட் அணிந்து கொண்டே அவள் தன்னை ஓரக்கண்ணால் பார்ப்பதை பார்த்து விட்டான். இருந்தும் யாருமே அங்கு இல்லாதது போல் அவன் தன் ஒர்க் அவுட்டை தொடர்ந்து கொண்டிருந்தான். முதலில் அவளை பார்த்தபடியே செய்து கொண்டிருந்தவன் சிறிது நேரத்தில் அவளுக்கு முதுகு காட்டி நின்று கொண்டான். நான் இங்க ஒருத்தி உட்கார்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அத பார்த்தும் பார்க்காத மாதிரி எப்படி ஆக்டிங் கொடுக்கறான் பாரு. மனதிற்குள் அவனை வருத்தி எடுத்துக்கொண்டே அவள் அமர்ந்திருக்க அவளது கவனம் அங்கு இல்லை என்பதை புரிந்து கொண்ட அந்த மியூசிக் டீச்சர், ஹலோ, அங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கண்ணை மூடி கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணுங்க. மனசுக்குள்ள நான் சொன்ன ஸ்வரங்களை அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு இருங்க. ஷிஃபர் வேற நொய்யே நொய்யின்னு பேசுறது பாதி புரியல. பேசாம கண்ணு மூடி கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்துட்டு தூங்கும். மனதிற்குள்ளே சொல்லிக் கொண்டவள் ஆகாஷை ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு கண்களை மூடி அமர்ந்து விட்டாள். நேரமாக ஆக அப்படியே தூங்கியே விட்டாள். எக்ஸசைஸ் செய்து கொண்டிருந்த ஆகாஷ் திடீர் என்று ஏதோ ஒந்த திரும்பி பார்த்தான். வித்யா கண்களை மூடி அமர்ந்திருக்க எதிரில் அமர்ந்திருந்தவன் கண்களாலேயே அவளை துகிலுரித்துக் கொண்டிருந்தான். அவளது தலை முதல் பாதம் வரை அவன் கண்கள் அவளை மொய்த்தது. அவன் பார்வை போன திக்கை புரிந்து கொண்டவனுக்கு கோபம் கட்டுக்கடங்காமல் வந்தது. திடீரென்று வித்யாவுக்கு யாரோ அலறும் சத்தம் கேட்கவும் திகைத்தபடி கண் விழித்து பார்த்தாள். அங்கே பற்கள் எல்லாம் உடைந்து வாயில் ரத்தம் கொப்பளித்திருந்தது அந்த மியூசிக் டீச்சருக்கு. அதை பார்த்து பதறியவள் அவன் அருகே பார்க்க முகம் சிவக்க முறைத்தபடி நின்றிருந்தான் ஆகாஷ். ஆகாஷ், என்ன பண்ற? எதுக்கு இவரை போட்டு அடிக்கிற? அவள் கேட்ட கேள்விக்கு ஆகாஷ் பதில் பேசவில்லை. அதற்கு பதிலாக மீண்டும் ஒரு அடி அவனுக்கு பரிசாக கிடைத்தது. அதில் பேசவும் முடியாமல் அங்கிருந்து ஓடவும் முடியாமல் நின்றிருந்தான் அவன். உன்னதான் கேக்குறேன், பதில் பேசு. அவள் சற்று குரலை உயர்த்தி கத்தவும் தான் அவளை பார்த்தான். நீ கீழே போ. நான் என்ன கேட்டா நீ என்ன சொல்ற? இங்க இருந்து போன்னு சொன்ன. அழுத்தம் திருத்தமாக அவன் கூறவும் அதற்கு மேல் எதுவும் பேச முடியாமல் திரும்பி திரும்பி அவர்களை பார்த்தபடியே கீழே இறங்கிச் சென்றாள். அவள் பயத்துடன் கீழே இறங்கி வர கதிர் அவளை பார்த்து விட்டான். அனைவரும் ஹாலில் தான் இருந்தார்கள். வித்யா, என்னடா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அண்ணா, அது மேல ஆகாஷ் அந்த மியூசிக் டீச்சர. அவள் சொல்லி முடிப்பதற்குள் மேலே ஓடினான். அங்கு ஆகாஷ் அவனை அடி வெளுத்து கொண்டிருக்க கதிர் வந்தது தெரிந்ததும் அவனை நிமிர்ந்து பார்த்தான். இருவரும் இப்பொழுதுதான் நேருக்கு நேர் சந்தித்துக் கொள்கிறார்கள். என்னாச்சு? டேய், நீ என்ன வேலை பார்த்தேன்னு சொல்லுடா. தன் கையில் பிடித்திருந்தவனிடம் கூறினான். ஐயோ, நான் தெரியாதனமா உங்க வீட்டு பொண்ணை தப்பா பார்த்துட்டேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன், என்ன விட்டுருங்க. அவன் அடி வாங்கிய வழியில் கதறவும் கதிருக்கு அப்பொழுதுதான் அங்கு என்ன நடந்திருக்கும் என்று யூகிக்க முடிந்தது. முதலில் ஆகாஷை தன் பெற்றவர்கள் பணத்திற்காகத்தான் வித்யாவிற்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று நினைத்தான். இப்பொழுது ஆகாஷின் மேல் அவனுக்கு ஒரு நல்ல பிம்பம் உருவானது. போலீஸ் மூளை அவனை பார்த்ததும் எடை போட்டுவிட்டது. நேற்று அவர்கள் நடந்து கொண்டதை பார்க்கும் பொழுது வித்யாவிற்கும் ஆகாஷ் மேல் விருப்பம் இருப்பது போலதான் அவனுக்கு தெரிந்தது. நீங்க அவனை விட்டுடுங்க ஆகாஷ், அவனை நான் பாத்துக்கிறேன் என்றவன் தன் பங்கிற்கு அவனை உதைத்து வீட்டை விட்டு துரத்தினான். கதிருக்கு அந்த மியூசிக் டீச்சர் மேல் இருந்த கோபத்தை விட அவனை வீட்டுக்குள் கொண்டு வந்த தன் பெற்றவர்கள் மீதுதான் ஆத்திரமாக வந்தது. அத்தியாயம் 15. நிலாயின் கதிர் ரூம். வீட்டிற்குள் ஒரு அசாத்திய அமைதி நிலவி இருந்தது. ஹாலில் அனைவரும் கூடியிருக்க கதிர் கோபத்துடன் தன் பெற்றோரை முறைத்து கொண்டு இருந்தான். அவனுக்கு குறையாத கோபம் அவர்கள் மேல் ஆகாஷுக்கும் இருந்தது. கீழே வந்த பிறகுதான் வித்யாவிற்கு ஆகாஷ் ஏன் அவனை அடித்தான் என்றே புரிந்தது. தன்னை அவன் அப்படி பார்த்திருக்கிறான் என்று நினைக்கும் பொழுதே அவளுக்கு உடல் கூசியது. உங்களை யார் இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்க சொன்னது? மகனின் இந்த குற்றச்சாட்டை வெங்கடாச்சலத்தால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இந்த மாதிரி நீ குதிக்கிற? ஓ, என்ன ஆச்சுன்னு கூட உங்களுக்கு தெரியலையா? அந்த கேடுகட்ட பொறுக்கி வித்யாவை தப்பா பார்த்திருக்கான். இதை மட்டும் கவனிக்காம விட்டுருந்தோம்னா நாளைக்கு அவன் என்ன வேணும்னாலும் பண்ணிருப்பான். அதான் இப்ப எதுவும் ஆகலல்ல. அசட்டையாக பதில் சொன்னார். நியாயமாக பார்த்தால் அவருக்கு தான் கோபம் அதிகமாக வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் அப்படி எதுவும் செய்யாமல் சாதாரணமாக பேசுவது கதிர் ஆகாஷ் இருவருக்கும் கோபத்தை அதிகப்படுத்தி இருந்தது. அங்கிள், இப்ப எதுக்கு நீங்க வித்யாவுக்கு தேவையில்லாம மியூசிக் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணீங்க?
அவளுக்கு தான் கொஞ்சம் கூட இதுல இஷ்டம் இல்லையே. அவன் அப்படி கேட்டதும் கதிரிடம் வாய்க்கு வாய் பேசியவரால் ஆகாஷிடம் அப்படி பேச முடியவில்லை. இவன் என்ன என்கிட்டயே கேள்வி கேக்குறான்? இவன் கிட்ட உன்னை கரெக்ட் பண்ணதான் தம்பி மியூசிக் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணேன்னு சொல்லவா முடியும்? மனத்திற்குள் கேட்டுக்கொண்டவர் அவனை பார்த்தார். அது தம்பி, அவளுக்கு நல்லதுன்னு நினைச்சுதான் அப்படி பண்ணேன். அது இப்படி முடியும்னு நான் நினைக்கல தம்பி. இனிமே வித்யாவை கேட்காம இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க அங்கிள். அவன் ஆணி அடித்தது போல் பேசவும் அவன் சொன்னதை ஒத்துக்கொண்டது போல் அவர் தலையசைத்தார். இதை பார்த்து கொண்டிருந்த வித்யாவுக்கு தன் காதுகளை நம்ப முடியவில்லை. நேற்று அவளிடம் முடியாது என்றவன் இன்று தனக்காக தன் தந்தையை கோபமாக பேசியதில் அவன் மேல் ஏதோ ஒரு உணர்வு இன்னதென்று சொல்ல முடியாத அளவிற்கு இதயத்தில் பொங்கி வழிந்தது. அந்த ஒரு நொடியில் அவள் மனதிற்குள் அதிரடியாக நுழைந்து சிம்மாசனம் போட்டு அமர்ந்து விட்டான் ஆகாஷ். சூழ்நிலை தங்களுக்கு எதிராக போய்கொண்டிருப்பதை உணர்ந்த லதா இப்பொழுது வாயை திறந்தார். சரி சரி, நடந்தது நடந்து போச்சு. அத பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. எல்லாரும் போய் வேலையை பார்க்கலாம் என்றவர் வெங்கடாச்சலத்தை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து நழுவி விட்டார். ஆகாஷ் கதிரிடம் பேசுவதற்காக திரும்ப அவன் பார்வை வித்யாவின் மேல்தான் இருந்தது. இருவரும் கண்களாலேயே தங்களுக்குள் ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர். இதை பார்த்து கொண்டிருந்த நிலாவுக்கு அங்கு நிற்பதா இல்லை போவதா என்று தெரியவில்லை. அவள் திரு திருவென்று முழித்துக் கொண்டிருக்கவும் அவள் அருகில் வந்தான் கதிர். எதுக்கு இப்படி அவங்கள உத்து பார்த்து நிக்கிற? திடீரென்று தனக்கருகில் அவன் சத்தம் கேட்கவும் ஒரு நிமிடம் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. நான் ஒன்னும் உங்களை பார்த்துட்டு இருக்கல, ஏதோ யோசனையா நின்னுகிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அவனை முறைத்தபடியே சொன்னவள் அங்கிருந்து சென்றுவிட கதிர் அவள் போவதையே பார்த்திருந்தவன் தனக்குள் புன்னகைத்துக் கொண்டான். கண்ணால் கதை பேசிக் கொண்டது போதும் என்று நினைத்த வித்யா பேச்சை ஆரம்பித்தாள். சாரி ஆகாஷ். ஏனோ அவள் அப்படி சோகமாக பேசுவது ஆகாஷுக்கு பிடிக்கவில்லை. மீண்டும் அவளை சகஜமாக்க நினைத்து பேசினான். அவனதான் நீ கவனிக்கவே இல்லையே, உன் கவனம் எல்லாம் வேற எங்கேயோ தானே இருந்துச்சு. அப்பொழுதுதான் அவளுக்கு புரிந்தது அவன் தன்னை நோட்டமிட்டு இருக்கிறான் என்று. அப்படின்னா நம்ம சைட் அடிச்சத பார்த்திருப்பானோ? தன் மனத்திற்குள்ளே பேசியவள் அவனிடம், ஏன் கவனம் எங்கேயோ இருந்துச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்போ நீ எக்ஸசைஸ் பண்ணாம என்னதான் பார்த்துட்டு இருந்திருக்க? அவன் போட்ட பாலை அவனுக்கே திருப்பி போட்டாள். அப்படியே வச்சுக்கலாம். அவன் பூசி முழுக்காமல் சொல்லவும் வித்யாவுக்கு கண்ணம் சிவந்து விட்டது. ஓஹோ, அவன் பாக்குறான்னு சொல்லி அவனை நீ அடிச்ச, அப்ப நீ மட்டும் என்ன அப்படி பார்க்கலாமா? அவள் கேட்டதும் ஒரு நொடி அவனுக்கு முகம் மாறிவிட்டது. அவள் விளையாட்டாக சொன்னாலும் சற்று கோபம் அவனுக்கு எட்டி பார்க்கத்தான் செய்தது. சொல்லிய பிறகே அந்த வார்த்தையின் பொருளை உணர்ந்தவள் நாக்கை கடித்துக் கொண்டாள். இல்ல, உன்னை தப்பால நான் சொல்ல வரல, அது... அவள் சொல்வதை காதில் வாங்காமல் அவன் அங்கிருந்து திரும்பி செல்ல நினைக்க வேகமாக அவன் கைகளை பிடித்து தடுத்தவள் அவன் முன்னால் சென்று நின்றாள். சரி, சாரி, இதோ ஃப்ளோல சொல்லிட்டேன். அவள் சொன்னதும் ஒரு நிமிடம் நின்று அவளை கண்ணோடு கண் பார்த்தான். நான் பார்க்கலாம், மத்தவன் தான் பார்க்க கூடாது. அவன் சொன்னதை கேட்டவள் தன் கண்களை அகல விரித்து அவனை பார்க்க அவளுக்கு ஒரு புன்னகையை பரிசாக கொடுத்தவன் அங்கிருந்து சென்று விட்டான். அவளால் தான் சற்றென்று அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியவில்லை. அவள் அதிர்ச்சியில் அப்படியே சிலை போல் நின்று கொண்டிருக்க அவள் தோளை தட்டினார் லதா. எதுக்கு இப்படி ஷாக் அடிச்ச மாதிரி நடு ஹால நின்னுகிட்டு இருக்க? வேண்டுதல் என்றவள் அவரை முறைத்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். வர வர இதுங்களுக்கு கொஞ்சம் கூட பெத்தவங்கன்னு மரியாதையே இல்ல. அன்று மாலை சோஃபாவில் லதா அமர்ந்து கொண்டிருக்க முதல் மாடியில் நிலா போனை நோண்டிக்கொண்டே வருவது அவரின் கண்களில் விழுந்தது. இங்கு வந்ததிலிருந்து இன்னும் தன் மகனுக்கு எந்த ஒரு மாமா வேலையும் பார்க்கவில்லையே என மனம் காரி துப்ப என்ன செய்வது என யோசித்தார். மண்டைக்குள் ஐடியா ஊற்றெடுப்பது போல சட்டென்று ஏதோ ஒரு திட்டம் உதித்துவிட தன்னுடைய நாடகத்தை அரங்கேற்ற ஆரம்பித்தார். ஐயோ அம்மா, எனக்கு தலை பயங்கரமா வலிக்குது. ஹே பங்கஜம், என்னோட தலைவலி மருந்து எங்கடியே வச்ச? அவர் அங்கிருந்த வேலைக்கார பெண்ணிடம் கேட்க அவளோ திரு திருவென்று விழித்தாள். இவங்களுக்கு தனியா தலைவலி மருந்து இருக்கா என்ன? ஏன் இப்படி திடீர்னு கேக்குறாங்க? இப்ப நான் என்ன சொல்றது? அவளும் புரியாமல் புலம்பி தவித்தாள். உன்கிட்ட போய் கேட்டேன் பாத்தியா, எந்த ஒரு பொறுப்புமே உன்கிட்ட இல்ல. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது?
புலம்பியபடியே எதிர்ச்சியாக மேலே பார்ப்பது போல் பார்த்தவள் பின் நிலாவிடம், நிலா குட்டி, இந்த ஆண்டிக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுடா அன்பாக கேட்க அவளும், சொல்லுங்க ஆண்டி, என்ன வேணும்? அப்படி கேளுடி செல்லம். மனதிற்குள் நினைத்தவர் தன் தலையை பிடித்து கொண்டார். அது என்னன்னா, எனக்கு பயங்கரமா தலைவலிக்குது. என்னோட மருந்த இந்த பங்கஜம் வேற எங்கேயோ எடுத்து வச்சுட்டா. என்னோட இன்னொரு மருந்து கதிரோட ரூம்ல இருக்கு. அத மட்டும் போய் எடுத்துட்டு வரியா பிளீஸ்டா? அப்படி சொல்ல அவரின் எண்ணம் புரியாதவளும் சரி என்று ஒப்புக்கொண்டாள். அடுத்த நொடியே படிகளில் ஏறி அவன் அறைக்கு செல்ல சோஃபாவில் ஒய்யாரமாக அமர்ந்திருந்தார் லதா. இதை பார்த்த வேலைக்காரிக்குத்தான் ஒன்றும் விளங்கவில்லை. என்ன அப்படி பாக்குற? இது உனக்கு புரியாது. நீ போய் உன் வேலைய பாரு. வேலைக்காரியும் அதற்கு மேல் எதுவும் சொல்லாமல் சென்று விட்டாள். கதிர் அவனுடைய அறையில்தான் இருக்கிறான். எப்படியும் இப்பொழுது இவள் மேலே சென்றால் இருவரும் சந்தித்துக் கொள்வார்கள், ஏதாவது பேசிக் கொள்வார்கள். அது இருவருக்கும் இடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும் என்று இவர் இங்கு ஒய்யாரமாக அமர்ந்திருக்க, நிலா கதிரின் அறைக்கு முன்னால் வந்து நின்றாள். இவனோட ரூம்குள்ள போகணுமா? இந்த ஹிட்லர் இப்போ என்ன மூட்ல இருக்கான்னு தெரியலையே. மனதிற்குள் 1000 போராட்டம் நடத்தியவள் ஒரு பூனைக்குட்டியைப் போல மெதுவாக கதவை தட்டினாள். ஆனால் உள்ளே இருந்து எந்த ஒரு சத்தமும் வராமல் போக அலுங்காமல் கதவை லேசாக திறந்து பார்த்தாள். அறை காலியாக இருந்தது. ஆஹா, இவ இல்ல போல. நம்ம வந்த வெளியே முடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்பிடலாம். அவன் இல்லை என்று ஜாலியாக உள்ளே வந்தாள். அவனின் அறையை இப்பொழுதுதான் முதல் முறையாக பார்க்கிறாள். அனைத்து பொருட்களும் நேர்த்தியாகவும் நீட்டாகவும் இருந்தது. படுக்கையில் கூட சுருக்கம் ஏதுமின்றி விரிக்கப்பட்டிருந்தது. இவன் ஹிட்லர்னு நினைச்சா மிஸ்டர் பர்ஃபெக்ட்டா இருப்பான் போலயே. கஷ்டம்டா சாமி. சரி, இதெல்லாம் நமக்கு எதுக்கு? நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். நினைத்தபடி அவள் ஒரு அடி எடுத்து வைத்தாள். ஆனால் அதற்குள் பாத்ரூமிற்குள் இருந்து சத்தம் கேட்டது. அப்பொழுதுதான் நிலாவிற்கு புரிந்தது இவன் பாத்ரூமிற்குள் இருக்கிறானா என்று நொந்து கொண்டாள். அத்தியாயம் 16. வீக்னஸ் பாயிண்ட். அது நிலா, கம்முன்னு அப்படியே வெளியே போயிடலாமா? நம்ம உள்ள இருக்கோம்னு தெரிஞ்சா கண்டிப்பா யார கேட்டு உள்ள வந்த, எதுக்கு வந்தேன்னு இந்த போலீஸ்காரன் வேறப்பா வந்து நிப்பான். ஆனா கீழே ஆண்டி மருந்து கேட்டாங்களே. பேசாம அதை எடுத்துக்கிட்டு இவன் வரத்துக்குள்ள கிளம்பிட வேண்டியதுதான் நினைத்தவள் வேக வேகமாக தலைவலிக்கான மருந்து எங்கே இருக்கிறது என்று தேடிக்கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளின் கண்களில் எதிர்ச்சியாக அவனின் கபோர்டில் இருந்த அவன் துப்பாக்கி தென்பட்டது. துப்பாக்கிகளை போலீசார் பயன்படுத்துவது போல் படத்தில்தான் பார்த்திருக்கிறாள். உண்மையில் அந்த துப்பாக்கி எப்படி இருக்கும்? அவர்கள் சுடுவது போல் சுட்டால் என்ன ஆகும் என்று பல முறை யோசித்தவளுக்கு இப்பொழுது துப்பாக்கி கண்முன்னால் இருக்க அவள் கண்கள் அதை பிரகாசத்துடன் பார்த்தது. அவளின் கைகள் தானாகவே அதை வருடியது. அடுத்த நொடியே அவளின் கிரிமினல் மூளை ஆக்டிவாக கதிர் வருகிறானா என்று எட்டி பார்த்தாள். அவன் இப்பொழுது வருவது போல் அறிகுறி தெரியவில்லை. எடுத்து பார்த்தா அவனுக்கு என்ன தெரியவா போகுது? ஒரே ஒரு நிமிஷம்தான், அதுக்கப்புறம் வச்சிடலாம். தனக்கு தானே பேசியவள் அந்த துப்பாக்கியை எடுத்தாள். அது கனமாக இருந்தது. ஓ மை காட், இது என்ன இவ்ளோ வெயிட்டா இருக்கு நினைத்தவள் படத்தில் வரும் ஹீரோவை போல தன்னை நினைத்து கொண்டு எதிரில் வில்லன் இருப்பதாக கற்பனை செய்தவள் அந்த துப்பாக்கியை எடுத்து சுடுவது போல நீட்டினாள். இங்க பாருங்க, உண்மையை சொல்லல போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். இந்த நிலாவை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாது. எனக்கு எல்லாம் கோவம் வந்தா உன் மண்டை சூடேறி டாப் எகிரிடும். மரியாதையா உண்மையை சொல்லுங்க. அவள் அங்கு டேபிளின் மீது வைக்கப்பட்டிருந்த 2 பொம்மை போன்ற சிலைகளை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்க, பாத்ரூமில் இருந்து பேண்டை மட்டும் அணிந்தபடி தன்னுடைய தலையை துவட்டி கொண்டே வெளியே வந்தான் கதிர். அவன் வந்தது கூட அறியாமல் இவள் ஒரு போலீஸ் ஆபீசராக மாறி போயிருந்தாள். கதிர் நிலாவை தன்னுடைய அறையில் எதிர்பார்க்கவில்லை. அவளை பார்த்தவுடன் கோபம் வந்தாலும் அவள் செய்து கொண்டிருக்கும் காரியத்தில் புருவம் நெறித்தான். கபடியில் இருந்து அவனுடைய போலீஸ் கேப்பையும் எடுத்து அணிந்து கொள்ள ஒரு நொடி தன்னை உயர் பதவியில் இருக்கும் போலீஸ் ஆபீசரை போலவே நினைத்து கொண்டாள். டேய், இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? என்ன கோவப்படுத்தாத வரைக்கும் தான் உங்களுக்கு நல்லது. கதிர் எதுவும் பேசாமல் கையை கட்டியபடி சுவற்றில் சாய்ந்து நின்று கொண்டு அவள் இன்னும் என்னென்ன அலப்பறைகள் செய்ய போகிறாள் என்பதை பார்க்க ஆரம்பித்தான். எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சு, உங்க எல்லாத்தையும் ஹாஃப் பாயில் போட்டுருவேன். சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்களா? தனக்கு தானே ஆவேசப்பட்டு கொண்டவள் அவர்களை எல்லாம் சுடுவது போல வாயிலேயே அதற்கான சவுண்ட் எஃபெக்ட்ஸை கொடுத்தாள். டிஷும் 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 டிஷும். ஷார் கிட்ட
இந்த நிலா கிட்ட வச்சுக்கிட்டா அவ்வளவுதான். சொல்லியபடி ஒவ்வொரு பொருட்களாக சுடுவது போல் வாயிலேயே வடை சுட்டவள் எதிர்ச்சியாக திரும்ப அங்க இருந்த கதிரை பார்த்தவளுக்கு ஒரு நொடி இதயமே நின்று போனது. அவன் புருவத்தை உயர்த்தி அவளை முறைக்க அவ்வளவுதான். அடுத்த நொடி ஒரு பூனைக்குட்டியைப் போல் அமைதியானவளின் கண்களில் அவன் மேலாடை இல்லாமல் நிற்பது கண்கள் கூசியது போலும். சட்டென்று வேறு பக்கமாக திரும்பிக் கொண்டாள். தலையிலிருந்து கேப்பை கழட்டி கபோர்டுக்குள் வைத்தவள் துப்பாக்கியையும் மீண்டும் கபோர்டில் வைத்து கதவை சாத்திவிட்டாள். இதற்கு மேல் இருப்பது ஆபத்து என்று அவளுக்கு தெரியும். அலுங்காமல் அவனை கடந்து செல்ல முற்பட அவளின் கையை போலீஸ்காரனின் இரும்பு கரம் தடுத்தது. செத்தடி நிலா, இதுக்குதான் வாண்டடா போய் வாஷிங் மிஷின்குள்ள விழுகிறதுன்னு சொல்வாங்க. ஷோ, அது 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 என்னன்னா, கீழே ஆண்டி அவங்களோட திக்கி திணறி ஏதோ சொல்ல வந்தாள். ஆனால் வார்த்தைகள் முழுமையாக வரவில்லை. இவ்ளோ நேரம் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது ஆண்டி உங்க ரூம்ல இருந்து மருந்து எடுத்துட்டு வர சொன்னாங்க. அவனை பார்க்காமல் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் பதில் சொன்னாள். இவ்ளோ நேரம் கபோர்டு கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அவன் எதை பற்றி கேட்கிறான் என்று அவளுக்கு புரிந்தது. என்ன சொல்லி மழுப்புவது என்று தெரியவில்லை. சட்டென்று பெண்ணவளை தன் பக்கமாக திருப்ப அவனின் செதுக்கி வைத்த உடல் அமைப்பு அவள் கண்களுக்கு விருந்தானது. அவளை அறியாமலேயே கண்களால் அவனை ஸ்கேன் செய்தாள். அச்சோ, இவன் வேற இவ்ளோ ஹேண்ட்ஸமா இருந்து தொலைக்கிறானே. அவள் மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்க சட்டென்று அவள் கவனத்தை கலைக்கும் விதமாக சொடக்கிட்டான் கதிர். ஹலோ, எவ்ளோ தைரியம் இருந்தா நீ என்னோட ரூமுக்குள்ள வந்திருப்ப? அதுதான் சொல்றேன்ல, ஆண்டி மருந்து கேட்டாங்க, அது தேடலாம் தான் வந்தேன். ஓஹோ. சொல்லியபடி அவனுடைய கபடின் அருகில் சென்றவன் கபடை திறந்து அதில் இருந்த துப்பாக்கியை ஒரு கர்ச்சீஃபின் உதவியோடு பட்டும் படாமல் பிடித்தான். நிலாவிற்கு அவன் என்ன செய்கிறான் என்று தெரியவில்லை. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்க, அதுக்காக உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். நிலா புரியாமல் புருவம் நெறித்தபடி அவனை பார்த்தாள். என்ன அப்படி பாக்குற? ஆக்சுவலா இந்த துப்பாக்கி இருக்குல்ல, போன தடவை ஒரு கேஸ் விஷயமா வெளியில போன இடத்துல கிரைம் ஸ்பாட்ல இருந்து இந்த துப்பாக்கி கிடைச்சது. பட் இதுல ஃபிங்கர் பிரிண்ட் அவ்வளோ கிளியரா எங்களுக்கு கிடைக்கல. என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நான் என்கிட்ட வச்சிருந்தேன். இப்ப நீ அதை தொட்டு உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட கொடுத்துட்ட. அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸ நான் சீக்கிரமாவே முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அவன் அப்படி சொன்னதும் நிலாவிற்கு தூக்கி வாரி போட்டது. இங்க பாருங்க, அதை எப்படி நீங்க பண்ணுவீங்க? இல்ல, எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இப்படியெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. அவள் பயத்தில் என்ன பேசுவது என்று தெரியாமல் தவித்தாள். பயம் அவள் கண்களில் தெரிய அதை பார்த்து ரசித்தான் கதிர். அவளை மேலும் பயமுறுத்த நினைத்தவன் அவளை நெருங்கி படபடக்கும் விழிகளை கூர்ந்து பார்த்தபடி, இதுக்கு தான் சொல்லுவாங்க தேவையில்லாத வேலையை பண்ணக்கூடாதுன்னு. அவன் அப்படி சொல்லும் நேரத்தில் இருவருக்கும் இடைவேளை என்பது மிகவும் குறைவாகத்தான் இருந்தது. இவன் சொன்னதை கேட்டு பயத்தில் இருந்தவளுக்கு அவனின் நெருக்கமான அருகாமை மண்டைக்கு உரைக்கவில்லை. அவன் செயலில் கோபம் கொண்டவள் அவனிடம் இருந்து துப்பாக்கியை பிடுங்கி பார்த்தாள். அது இருந்தால்தானே இவன் சொல்வதெல்லாம் நடக்கும் என்கிற கோபத்தில் விரி தலைக்கேறியது. அத கொடுங்க. அவள் எக்கி அவனிடம் இருந்து துப்பாக்கியை பிடுங்க பார்க்க அவனும் அவளுக்கு எட்டாத உயரத்தில் அதை தூக்கி பிடித்தான். நிலா எவ்வளவு குதித்து பார்த்தாள். அவன் உயரத்திற்கு இவளால் வர முடியவில்லை. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் கதிருக்கு இவள் அவனுடைய நெஞ்சின் உயரம் மட்டுமே இருந்தாள். வளர்ந்து கெட்டவன் போலீஸ் மாதிரியா பேசுறான். இவன் தான் கிரிமினல். எப்படியாவது அந்த துப்பாக்கியை அவன்கிட்ட இருந்து நான் வாங்கிடுவேன். மனதிற்குள் சூளுரைத்துக் கொண்டாள். ஒரு கட்டத்தில் அவனிடம் இருந்து வாங்க முடியாது என்பதை அறிந்தவள் துளியும் யோசிக்காமல் அவனுடைய ஆடையற்ற தேகத்தில் சட்டென அவன் இடுப்பை பிடித்து கிள்ள. பாவம், போலீஸ்காரனுக்கு அந்த இடம் வீக்னஸ் போல. ஏய், என்ன பண்ற? அப்போ மரியாதையா கொடுங்க. கேட்டபடி அவள் அவனை நெருங்க எங்கு மீண்டும் இடுப்பை தொட்டு விடுவாளோ என்ற பயத்தில் ஒரு அடி பின்னால் சென்றான். போலீஸ்காரனின் பயத்தை பார்க்க அவளுக்கு அத்தனை சந்தோஷமாக இருந்தது. ஏய், இங்க பாரு, என் பக்கத்துல வராத சொல்லிக்கொண்டே அவன் பின்னால் சென்றான். என்ன போலீஸ்காரரே, உங்களுக்கு அவ்வளோ வீக்னஸா? வீக்னஸ் கொஞ்சம் பெருசாவே இருக்கும் போல, இப்படி துள்றீங்க. சரி, போன போகட்டும், நான் விட்டுறேன். மரியாதையா அந்த கன்ல இருக்கிற என்னோட ஃபிங்கர் பிரிண்ட அழிச்சிருங்க. இதை கேட்டவனுக்கு கடுப்பாக இருந்தது. போயும் போயும் இவளிடம் இறங்கி செல்வதா என
அவனின் ஈகோ அவனை சீண்டி பார்க்க முடியாது என்று மறுத்தான். ஆஹா, அப்போ என்னாலேயும் முடியாது சொல்லியபடியே மீண்டும் அவனின் இடுப்பில் கை வைக்க ஆடவன் ஒரு கணம் துடித்து போனான். அவன் அவளை பிடிக்க முற்பட்டான். ஆனால் போலீஸ்காரனுக்கு டிமிக்கி கொடுத்துவிட்டு அந்த அறைக்குள்ளேயே அவள் ஓட ஆரம்பிக்க இவனும் விடுவதாக இல்லை. ஒரு கட்டத்தில் அவனுடைய படுக்கையின் மீது ஏறி நிற்க கதிருக்கு கோபத்திலும் கடுப்பிலும் கண்கள் அகல விரிந்தது. அது வெள்ளை படுக்கையை இவள் ஏறி நின்று அழுக்கு படுத்துகிறாளே என்று புகைந்தவன். ஏய், மரியாதையா கீழறங்கு. முடியாது, நீங்க எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க, நான் இறங்குறேன். அத்தியாயம் 17. நிலா நோ தி ட்ரூத். மரியாதையா கீழறங்கு. முடியாது, நீங்க எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க, நான் இறங்குறேன். இதற்கு மேல் பேசுவது வீண் என்று நினைத்தவனின் போலீஸ் மூளை வேலை செய்தது. நிலா அசந்த நேரமாக கைக்கு கிடைத்த போர்வையை அவள் மீது தூக்கி எறிந்தவன். அவள் அதிலிருந்து விடுபடுவதற்கு முன்னரே பெண் அவளை பிடித்தான். அவனின் பிடி உடும்பு பிடியாக போய்விட அவனிடமிருந்து விடுபட போராடினாள். ஒரு கைதியைப் போல அவளின் கையை பிடித்து முதுகுப்புறமாக திருப்பினான். அதில் கத்தினாள் நிலா. அம்மா, வலிக்குது, விடுங்க, விடுங்க. எவ்ளோ தைரியம் இருந்தா நீ இப்படி பண்ணிருப்ப உன்ன. அவன் அவளை மெத்தையிலிருந்து கீழே இழுத்து வந்தான். பின் அவனுடைய கபோர்டை திறந்து ஏதோ ஒரு ஸ்ப்ரேவை எடுத்தான். இவன் என்ன செய்ய போகிறான் என்று அவளுக்கு புரியவில்லை. என்ன பண்ண போறீங்க? என் பெட்ட நீ என்ன பண்ணிருக்கேன்னு பாரு. நிலாவும் பார்த்தாள். அவள் ஏறி நின்ற இடங்களில் அவளின் கால் தரம் பதிந்திருந்தது. அந்த வெள்ளை நிற படுக்கையில் அவளின் கால் அழுக்கு அப்பட்டமாக தெரிய அழுக்கு படுத்தி விட்டோம் என்று புரிந்தது. இங்க பாருங்க, தெரியாம பண்ணிட்டேன், வலிக்குது, விடுங்க. அவனின் வெற்றுமேனி பெண்ணவளின் முதுகில் உரசவே அவளுக்கு ஒரு நொடி கரண்ட் ஷாக் அடித்தது போல இருந்தது. டிட் ஃபார் டாட். என்னோட பொருளை யார் தொட்டாலும் எனக்கு பிடிக்காது. சொன்னது மட்டுமல்லாமல் அவளுடைய லைட் டி-ஷர்ட்டில் அந்த ஸ்ப்ரேவை அடித்தான். அதிலிருந்து எந்த கலரும் வரவில்லை. இருப்பினும் அடுத்த நொடி அவன் ஸ்ப்ரே அடித்த இடத்தில் அவனின் கை கொண்டு துடைக்க அந்த இடமே சிகப்பு நிறத்தில் மாறியது. இதை நிலா எதிர்பார்க்கவில்லை. குறிப்பாக அவனின் இது போன்ற தொடுதலை அவள் எதிர்பார்க்கவே இல்லை. அவளின் உடல் சிலிர்த்து அடங்கியது. அவனின் கை பெண்ணவளின் உடலில் ஊர்ந்து செல்ல அந்த உணர்வை அவளால் சொல்ல முடியாமல் உதடுகள் தந்தி அடிக்க, சார் ப்ளீஸ், மெல்லமாய் அவள் குரல் ஒலித்தது. அப்பொழுதுதான் கதிருக்கு தான் என்ன செய்து கொண்டிருந்தோம் என்று மண்டைக்கு உரைத்தது. சட்டென அவளை விடுவித்தான். அது ஐம் சாரி. அவன் சொல்லி முடிக்கவில்லை. அறையின் கதவை திறந்து கொண்டு அங்கிருந்து ஓடியே விட்டாள் நிலா. தன் தலையில் அடித்துக் கொண்டவன் அதன் பிறகு கிளம்ப ஆரம்பித்தான். வெளியே வந்த நிலாவிற்கு தான் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது. அவளின் எண்ணங்களில் மீண்டும் அவன் தொட்ட இடங்கள் நினைவுக்கு வர வேகமாக அவள் அறையை நோக்கி ஓடினாள். இதை கீழே இருந்தபடி லதா பார்த்து கொண்டுதான் இருந்தார். நிலா அவளை பாசமாக அழைத்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் அறைக்குள் சென்று அடைந்து கொண்டாள். என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? எதுவும் சொல்லாம போறா? என்ன நடந்திருக்கும்? அவரும் குழம்பி தவித்தார். உள்ளே வந்தவள் கண்ணாடி முன்னால் நிற்க அவளுடைய டி-ஷர்ட்டில் ஆடவனின் கையச்சு அப்பட்டமாக சிகப்பு நிறத்தில் இருந்தது. அதில் நிலாவின் முகம் சுருங்கியது. போலீஸ்காரனா இருந்தா இவன் என்ன வேணாலும் பண்ணுவானா? சீ! எரிச்சல் அடைந்தவள் குளிக்க பாத்ரூமிற்குள் சென்று விட்டாள். அன்று மாலை அனைவரும் ஹாலில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கதிர் எப்பொழுதும் போல் அவனுடைய போலீஸ் உடையில் கிளம்பி வர நிலா அவனை பார்த்தாள். மனத்திற்குள் சரவெடியாய் பொரிந்து கொண்டிருந்தாள். கதிர் அவளை பார்த்து நக்கலாக ஒரு புன்னகை சிந்த, பொறுக்கி. அவள் வாய்க்குள் முணுமுணுத்தாலும் போலீஸ்காரனின் பார்வையிலிருந்து அது தப்பவில்லை. அவள் என்ன சொன்னாள் என்பதையும் யூகித்து விட்டான். இருப்பினும் அப்போதைக்கு எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. அண்ணா, சாப்பிட்டு போனா? இல்ல வித்யா, எனக்கு லேட் ஆச்சு, நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். சொல்லியபடி அவன் கிளம்பி விட்டான். கதிரின் அப்பா அம்மா அவனை சாப்பிட அழைக்காமல் இருந்தது நிலாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. இருப்பினும் அவள் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. அதன் பின் வெங்கடாச்சலம் தீவிரமாக யாருடனோ போனில் பேசிக் கொண்டிருந்தார். பரவாயில்லையே, உன் பையனுக்கு நல்ல பெரிய இடத்துலதான் சம்மந்தம் பிடிச்சிருக்க. எல்லாம் அந்த கடவுளோட செயல்.
அது சரி, உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை ஏதாவது பார்த்திருக்கியா? ஆமா, என் ஃப்ரெண்டு ராஜேஷ் இருக்கான்ல, அவனோட சன் ஆகாஷத்தான் என் பொண்ணுக்கு பார்த்திருக்கு. ஹெவன்லி ரெஸ்டாரண்ட்ஸ் தெரியும்ல, அது என் ஃப்ரெண்டோடது தான். அது மட்டும் இல்ல, இன்னும் அவனுக்கு ஃபாரின்ல நிறைய பிசினஸ் இருக்கு. அப்படியா? பரவாயில்லையே, பிடிச்சாலும் நல்ல புளியங்கொம்பா தான் பிடிச்சிருக்க. ஆமா, நம்ம ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி இருந்தா தானே நாமளும் வெளியில சொல்லிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். சரிடா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். வெங்கடாச்சலம் போனை துண்டித்துவிட்டு திரும்ப நிலா அவரை பார்த்தபடியே ஃப்ரீஸ் மூடில் நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்து புன்னகைத்தவர், என்னம்மா, ஏதாவது வேணுமா? அவரது கேள்வி மூளைக்கு உரைத்தாலும் பதில் சொல்லும் நிலையில் அவள் இல்லை. இப்பொழுது அவர் பேசியதை கேட்டவளுக்கு மனதில் குழப்ப மேகங்கள் முகாமிட்டிருந்தது. அங்கிள் ஏன் ராஜேஷ் சன் ஆகாஷ்னு சொல்றாரு? அது மட்டும் இல்லாம ஹெவன்லி ரெஸ்டாரண்டோட எம்டின்னு வேற சொல்றாரு. ஏதோ தப்பா தெரியுதே. மனதிற்குள்ளே யோசித்துக் கொண்டிருந்தவளை உசுப்பியது வெங்கடாச்சலத்தின் குரல். என்னம்மா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு நின்னுகிட்டு இருக்க. அது வந்து அங்கிள், இப்போ நீங்க பெரியப்பாவை பத்தியா பேசிட்டு இருந்தீங்க? ஆமா, ஏமா கேக்குற? ஒன்னும் இல்ல அங்கிள், சும்மா தான் கேட்டேன். நீங்களும் பெரியப்பாவும் எடுத்துக்கிட்ட போட்டோ ஏதாவது இப்ப இருக்கா? ஓ, நிறைய இருக்கே. உங்க பெரியப்பாவும் நானும் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்றவர் தன் மொபைலில் ராஜேஷுடன் இருந்த போட்டோக்களை அவளுக்கு காண்பித்தார். அதை பார்த்தவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அந்த போட்டோவில் இருந்தது ஆகாஷ் அப்பா இல்லை என்று தெரிந்ததும் இவர்கள் ஏதோ தவறாக நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று மட்டுமே அவளுக்கு புரிந்தது. இந்த போட்டோல இருக்கிறது பெரியப்பா இல்லையே. ஒருவேளை இவர் சொல்ற மாப்பிளைக்கு பதிலா நம்ம அண்ணா இங்க மாறி வந்துட்டானா? ஆனா இப்போ அவன் வித்யானிய வேற லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானே. சீக்கிரமா என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். மனதிற்குள் பேசியபடியே அவரை பார்த்தவள் ஒரு தலை அசைப்புடன் அவரிடம் இருந்து விடை பெற்றுக் கொண்டாள். அடுத்த நாள் காலை வித்யா அவள் ஸ்கூல் ஃப்ரெண்டுடன் போனில் பேசிக் கொண்டிருந்தாள். சரிடி, கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடுறேன். நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நான் இன்னைக்கு நைட் இங்கிருந்து கிளம்புறேன். நீ மத்த ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிடு. நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன். பேசி முடித்துவிட்டு காலை கட் செய்தவள் நேராக லதாவிடம் சென்று நின்றாள். அம்மா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? நான் என் ஃப்ரெண்டோட அண்ணன் மேரேஜுக்கு பெங்களூர் போகணும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஆகாஷ் தம்பி வேற வீட்ல இருக்காரு. நீ போயிட்டா அவரை என்ன பண்றது? அம்மா ப்ளீஸ்மா, என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வருவாங்க. 2 நாள் தானே, நான் போயிட்டு வந்துடுறேன். அவள் பிடிவாதமாக சொல்லவும் அதை கேட்டபடியே அங்கு வந்தார் வெங்கடாச்சலம். சரி சரி, நீ போயிட்டு வா, ஆனா ஆகாஷையும் கூட கூட்டிக்கிட்டு போ. அவளுக்கு நிபந்தனை விதித்தார் வெங்கடாச்சலம். லதாவுக்கும் அது நல்ல ஐடியாவாக தெரிந்தது. இருவரும் தனியாக சென்றால் பேசி பழகிக் கொள்ள நல்ல வாய்ப்பாக இருக்கும் என்று நினைத்தார். அவனுடன் தனியாக பயணிப்பது அவள் மனதிற்கு குதூகலத்தை தந்தாலும் அவன் வருவதற்கு ஒத்துக்கொள்வானா என்று வேறு ஒரு பக்கம் அவளுக்கு பயமாக இருந்தது. இங்க பாரு வித்யா, ஆகாஷ் உன்னோட வந்தா நீ தாராளமா போலாம். எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. ஒருவேளை ஆகாஷ் வேலை இருக்கு வரலன்னு சொல்லிட்டா அப்புறம் நீயும் போக வேண்டாம். அவ்வளவுதான் என்பது போல அவர்கள் சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விட ஆகாஷ் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டு அவனுக்கு போனில் அழைத்தாள். ஷெஃப் உடன் மீட்டிங்கில் இருந்தவன் போன் டிஸ்பிளேவில் அவள் பெயரை பார்த்ததும் போனை கட் செய்து விட்டான். என்ன, போன் கட் ஆயிடுச்சு? தனக்கு தானே கேட்டுக்கொண்டவள் மீண்டும் ஒரு முறை அவனுக்கு அழைத்தாள். இந்த முறையும் அவன் அழைப்பை ஏற்கவில்லை. மீண்டும் அழைத்தாள். மீட்டிங்கில் பேசிக்கொண்டு இருந்தவன் இவள் பேசாமல் விடமாட்டாள் என்று தெரிந்து கொண்டு எதிரில் இருப்பவர்களை சங்கடமாக பார்த்தான். சாரி கைஸ், ஒரு ஃபோன் கால், பேசிட்டு வந்துறேன். அவர்களிடம் சொல்லிவிட்டு தனியாக வந்தவன் போனை அட்டெண்ட் செய்தான். ஹலோ, எதுக்கு போனை கட் பண்ணிக்கிட்டே இருக்க? அத்தியாயம் 18. நிலா ஆன் மிஷன். ஹலோ, எதுக்கு இப்போ போனை கட் பண்ணிக்கிட்டே இருக்க? போனை கட் பண்ணிக்கிட்டு இருந்தா ஏதோ ஒரு முக்கியமான வேலையில இருப்பேன்னு அர்த்தம். எதுக்கு இவ்ளோ அவசரமா கால் பண்ண? நான் என் ஃப்ரெண்டோட அண்ணா கல்யாணத்துக்கு பெங்களூர் போகணும். ஆனா அம்மா அப்பா நீ வந்தாதான் அனுப்புவேன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீயும் என் கூட வா. வித்யா, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. ரெஸ்டாரண்ட்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் வேணா உன் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறேன். அவன் சொன்ன அடுத்த நொடி ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாதவள்
போனை கட் செய்து விட்டாள். அவள் கட் செய்ததும் போனை எடுத்து தலையில் அடித்துக் கொண்டான் ஆகாஷ். சீக்கிரமாக தன் வேலைகளை முடித்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தவன் முதலில் அவளைத்தான் தேடினான். தன் அறையில் சோக பதுமையாக அமர்ந்திருந்தாள் வித்யா. அறைவாசலில் நின்றபடியே அவளை அழைத்தான். வித்யா, இப்ப எதுக்கு இங்க வந்த? நீ முழுசா சந்திரமுகியா மாறிட்டியா இல்லையான்னு பார்க்கலாம்னு வந்தேன். ஓய், என்ன நக்கலா? ஆமா, உன்கிட்ட ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லலாம்னு தான் வந்தேன். இப்போ நீ கோவமா இருக்க, அதனால நான் அப்புறமா சொல்றேன். அவன் தன்னை கடுப்பேற்றுவதற்கு ஏதேனும் சொல்வான் என்று நினைத்தவள் வேண்டா வெறுப்பாக அவனிடம் கேட்டாள். என்ன ஹாப்பி நியூஸ்? நானும் உன் கூட கல்யாணத்துக்கு வரலாம்னு நினைச்சேன். ஆனா நீ இப்ப கோவமா இருக்கிறதுனால அந்த பிளானை மாத்திக்கலாம்னு இருக்கேன். இல்ல இல்ல, சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், இங்க பாரு என்று தன் 32 பற்களையும் காட்டினாள். சரி சரி, அப்படி சிரிக்காத, எனக்கு பயமா இருக்கு. நம்ம போலாம். அவன் முதலில் சொன்னதை கேட்டு முகத்தை சுளித்தவள் கடைசி வரையில் மனதிற்குள் குதூகலித்தாள். தேங்க்ஸ் ஆகாஷ், இப்போவே போய் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்றேன். அப்புறம் நிலாவையும் கூட்டிட்டு போலாம். வீட்ல இருந்தா அவங்களுக்கு போர் அடிக்கும்ல. அவனிடம் சொன்னவள் தனக்கு தேவையானதை எடுத்து வைக்க ஆரம்பித்தாள். அவனுடனான தன்னுடைய முதல் பயணத்தை நினைத்தவளுக்கு அத்தனை சந்தோஷமாக இருந்தது. ஆகாஷ் நிலாவிடம் கேட்க அவள் அறைக்கு போனான். எதையோ தீவிரமாக சிந்தித்தபடி அமர்ந்திருந்தாள் நிலா. அவன் உள்ளே வரவும் தன் யோசனையிலிருந்து வெளிவந்தாள். ஹே மூன், நானும் வித்யாவும் அவ ஃப்ரெண்டோட அண்ணா மேரேஜுக்கு பெங்களூர் போறோம், நீயும் கூட வா. இல்லனா, நீங்க போயிட்டு வாங்க, நான் வரல. அவளுக்கு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருந்ததால் அவனுடன் வர மறுத்துவிட்டாள். இங்க தனியா இருந்து நீ என்ன பண்ண போற? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இங்க இருக்காங்க, அவங்கள போய் பார்த்துட்டு மீட் பண்ணணும், அதனாலதான். அவள் சொல்லவும் சரி என்று அவனும் விட்டுவிட்டான். அன்று இரவே அவர்கள் இருவரும் காரில் பெங்களூரை நோக்கி பயணத்தை தொடங்கினர். காரின் ஆடியோ சிஸ்டத்தில் ஏஆர் ரஹ்மான் இன்னிசை மீட்டிக் கொண்டிருக்க இரவு நேர ஏகாந்தம் அவர்களுக்குள் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சியை ஊற்றுவித்திருந்தது. ரெட் கலர் டாப், ப்ளூ கலர் ஜீன் அணிந்து முடியை காற்றில் பறக்க விட்டிருந்தாள் வித்யா. அவளை பார்க்க பார்க்க திகட்டவில்லை அவனுக்கு. சாலையில் ஒரு கண் வைத்தபடியே ஒரு கண்ணால் அவ்வப்போது அவளை சைட் அடித்துக் கொண்டே வந்தான். திடீரென்று அவன் தோளில் வந்து விழுந்தாள். திரும்பி பார்த்தான். நல்ல தூக்கத்தில் இருந்தாள். அவள் தலை சாய்வதற்கு ஏதுவாக அவள் பக்கமாக சற்றே சாய்ந்து அமர்ந்து கொண்டான். அவன் முகத்தில் ஒரு புன்சிரிப்பு வந்து அமர்ந்து கொண்டது. அவளது அருகாமையை மிகவும் ரசித்தான். இப்படி அவளை ரசித்தபடியே சரியாக அதிகாலை பெங்களூர் வந்தடைந்து விட்டனர். சூரிய கதிர்கள் முகத்தில் படவும் தான் லேசாக கண் விழித்து பார்த்தவள். அவன் தோளில் சாய்ந்து படுத்திருப்பது தெரிந்ததும் வேகமாக எழுந்து அமர்ந்தாள். அவள் திடீரென்று எழுந்து அமர்ந்ததும் அவளை கேள்வியாக பார்த்தான். சாரி ஆகாஷ், தூக்கத்துல அப்படியே உன் மேல சாஞ்சிட்டேன் போல. தோள் வலிக்குதா? என்னை எழுப்பியிருக்கலாம்ல. ஹே, நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, அதனாலதான் எழுப்பல. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவன் சொன்னதும் அவனை பார்த்து புன்னகைத்தாள். அதே இங்கு உண்மை அறிந்த பிறகு நிலாவிற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. இதை பற்றி தன் அண்ணன் ஆகாஷிடம் கேட்கலாமா வேண்டாமா என்று புரியாமல் யோசித்தபடியே மாலை வரை அந்த கடற்கரை மண்ணில் அமர்ந்திருந்தாள். நிலா, இல்ல, அண்ணா கிட்ட இதை கேக்குறது சரியா வராது. பெரியம்மா அவனுக்கு வேற ஒரு பொண்ணு பாத்திருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணாவுக்கு வித்யாவை பிடிச்சிருக்கு. இப்ப போய் நம்ம இத சொன்னோம்னா எல்லாமே கைய விட்டு போயிரும். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. வித்யாவோட வீட்டுல எப்படி அண்ணாவை ஏத்துக்கிட்டாங்க? அப்போ அவங்களும் அண்ணாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? ஒருவேளை அண்ணா தப்பா வந்திருந்தா அப்போ உண்மையிலேயே வித்யாவுக்கு பார்த்து வச்ச அந்த மாப்பிள்ளை யாரு? எவ்வளவு யோசித்தாலும் அவளுக்கு விடை கிடைக்கவில்லை. ஆனால் இதனால் பெரும் பிரச்சனை வரும் என்று மட்டும் அவள் அறிந்திருந்தாள். அண்ணாவுக்கு பார்த்த பொண்ணு சென்னையில தானே இருக்காங்க. இப்ப அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்பதை தெரிந்து கொள்ள நினைத்தவள் அவளுடைய பெரியம்மாவிற்கு அழைத்தாள். ஆனால் சட்டென்று ஏதோ நினைவு வந்தவளாக அதை துண்டித்து விட்டாள். ஏய் நிலா, இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா கிட்ட போன் பண்ணி அந்த பொண்ணோட போட்டோவையும் அட்ரஸையும் கேட்டா என்ன நினைப்பாங்க? கண்டிப்பா உங்களுக்கு சந்தேகம் வந்துரும். என்ன பண்ணலாம்? தனக்கு தானே யோசித்தவள் சட்டென்று அவள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் அவளுடைய தோழிக்கு அழைத்தாள். இங்கே போன் ரிங்காக போனை அட்டெண்ட் செய்தாள் நிலாவின் தோழி அனு. அனு, நான் நிலா பேசுறேன். ஏய் நிலா, சொல்லுடி, எப்படி இருக்க? அதெல்லாம் உனக்கு அப்புறம் சொல்றேன்டி.
இப்ப எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும். உதவியா? என்ன உதவி? நிலா அவளிடம் ஏதோ ஒரு திட்டத்தை சொல்ல இவள் ஏன் இப்படி செய்ய சொல்கிறாள் என்று யோசித்தாள் அனு. ஆனா ஏண்டி? நான் சொல்ற மாதிரி செய், இத பண்ணி முடி, அதுக்கப்புறம் நான் என்ன ஏதுன்னு தெளிவா சொல்றேன். சரி. அவள் என்ன செய்ய வேண்டும் என்று அனைத்தையும் கூறிய நிலா காலை துண்டித்து விட்டாள். இங்கு அனுவும் நிலா சொன்னது போலவே நேராக அவளின் வீட்டிற்கு சென்றாள். அது சற்று பெரிய வீடுதான். அடிப்படை அனைத்து வசதிகளையும் கொண்ட அழகிய வீடுதான். அனு வீட்டிற்குள் செல்லும்போது கார்டனில் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்தார் லக்ஷ்மி. அனு, இந்த பக்கம் வந்திருக்க, என்ன விஷயம்? அம்மா, அது உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லுடா. அம்மா, அது என்னன்னா, போன வாரம் நிலா கிட்ட பேசினேன். அப்ப ஏதோ சென்னை போறேன்னு சொன்னாலே, உண்மையா? ஆமாண்டா, ஆகாஷுக்கு நான் சென்னையில ஒரு பொண்ணு பாத்திருக்கேன். அவன் இப்போ அங்கதான் இருக்கான். ஆகாஷ பாக்கதான் இவளும் அங்க போறேன்னு சொன்னான். நானும் சரின்னு சொல்லிட்டேன். அம்மா, அது என்னன்னா, நானும் ஒரு இன்டர்வியூ சம்பந்தமா அடுத்த வாரம் சென்னை போறேன். நிலாவை பார்க்கலாம்னு எனக்கு தோணுது. அவளுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கான அட்ரஸ் கேட்கலாம்னு பார்த்தா கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. நீங்க இப்போ ஆகாஷ் அண்ணாவுக்கும் பொண்ணு பாத்திருக்கிறேன்னு சொல்றீங்க. நாங்க இருந்து வரும்போது அவங்கள போய் பார்த்து என்னோட விஷயத்த சொல்லிட்டு வரலாம்னு இருக்கேன். நீங்க அவங்க எங்க இருக்காங்கன்னு அட்ரஸையும் அண்ணாவுக்கு பார்த்த பொண்ணோட போட்டோவையும் எனக்கு காட்ட முடியுமா? அனு நிலா சொல்லிக் கொடுத்தது போலவே அப்படியே கேட்டாள். நிலாவிற்கு இப்பொழுது ஆகாஷுக்கு உண்மையாக பார்த்திருக்கும் பெண்ணின் புகைப்படத்தை பார்க்க வேண்டும். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த திட்டம். அனு இப்படி கேட்க லக்ஷ்மிக்கு எந்த ஒரு சந்தேகமும் வரவில்லை. எனவே அவரும் சரி என்று அவர்கள் தங்கியிருக்கும் இடத்தின் அட்ரஸையும் அந்த பெண்ணின் புகைப்படத்தையும் கொடுத்தார். அப்படியே ஆகாஷுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வாடா. ஏன்னா நான் போன் பண்ணா எரிஞ்சு விழுவான். அவனா சொல்றேன்னு சொன்னா. ஆனா இருந்தாலும் எனக்காக தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. பொண்ணு வீட்லயும் நேரடியா கூப்பிட்டு கேட்க முடியாது இல்லையா? அதனாலதான். அவர் அப்படி சொல்லவும் அனுவுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. இருப்பினும் சரி என்று மட்டும் தலையசைத்து வைத்தாள். வீட்டிற்கு வந்து அனு நேராக நிலாவிற்கு தான் கால் செய்தாள். சொல்லு அனு, கிடைச்சதா? அத்தியாயம் 19. நிலா ஃபவுண்ட் ஹர். ஆமா நிலா, நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன் சொன்னவள் அடுத்த நொடியே வாட்ஸ்அப்பில் போட்டோவையும் அட்ரஸையும் அனுப்பி வைத்தாள். நிலா, இதெல்லாம் எதுக்கு? நீ அங்கதானே இருக்க? அவள் அப்படி கேட்கவும், நான் உனக்கு தெளிவா பொறுமையா சொல்றேன். இப்போ சொன்னாலும் உனக்கு புரியாது. எனக்கே இன்னும் சரியா தெரியல. நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சொன்னவள் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் சட் என்று காலை கட் செய்து விட்டாள். பின் அனு அனுப்பிய அந்த போட்டோவை பார்த்தாள் நிலா. அதில் இருந்தது வித்யா இல்லை, அது வேறொரு பெண். அதை பார்த்த பிறகு தன்னுடைய சந்தேகம் அனைத்தும் உறுதியானது. அப்போ அண்ணாவும் வித்யாவும், ஐயோ, இத நான் எப்படி அண்ணா கிட்ட சொல்லுவேன்? அண்ணா எங்க வராங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இவ்வளவு நாள் அண்ணா ஏன் வரலன்னு கொஞ்சமாவது யோசிச்சிருப்பாங்கல்ல. இப்போ இந்த பொண்ணு வீட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? யோசித்தவள் அந்த அட்ரஸை பார்த்தாள். அங்கு சென்று அவர்களை பார்க்க வேண்டும் என்று நினைத்தவள் துளியும் யோசிக்காமல் அந்த இருள் சூழ்ந்த வேளையில் கிளம்பினாள் அந்த பெண்ணை தேடி. டிராபிக்கில் நின்று பல தூரம் கடந்து 3 மணி நேர டிராவலுக்கு பின் அந்த அட்ரஸை வந்தடைந்தாள் நிலா. அது பரபரப்பான சிட்டிக்கு நடுவில் இருக்கும் ஒரு ஹை கிளாஸ் ஆன வீடு. வெளியே வாட்ச்மேன் நின்று கொண்டிருக்க உள்ளே எப்படி செல்வது, என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் நிலா. அவளை வெகு நேரம் காக்க வைக்காமல் வீட்டிற்குள் இருந்து அந்த பெண்ணே வெளியே வந்தாள். நிலா மீண்டும் அந்த போட்டோவை பார்த்தாள். இது அதே பெண்தான். டி-ஷர்ட் மற்றும் முட்டிக்கு மேல் இருக்கும் சிறிய ஜீன்ஸ் போன்ற ஷார்ட்ஸ் அணிந்தபடி ஒரு ஹேண்ட்பேக்குடன் வெளியே வந்தாள் அவள். இந்த பொண்ணு தானே? அவள் யோசித்து முடிக்கவில்லை. அந்த பெண் போனில் யாரிடமோ பேச ஆரம்பித்தாள். ஏய், எத்தனை தடவை கால் பண்ணிட்டே இருப்ப? நான் தான் வரேன்னு சொல்லிட்டேன்ல. திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா எங்க வீட்டுல சந்தேகம் வந்துரும். இப்ப கிளம்பிட்டேன். இன்னும் ஒரு ½ அன் அவர்ல நான் அங்க வந்துருவேன். நீ வெயிட் பண்ண சொல்லியபடி காலை துண்டித்தவள் அவள் முன்னால் வந்து நின்ற கேபில் ஏறினாள். இதையெல்லாம் அங்கிருந்து சுவற்றுக்கு பின்னால் மறைந்து நின்று கேட்ட நிலாவிற்கு அவள் பேசிய விதம் ஏதோ சரியாக தோன்றவில்லை. எனவே அந்த பெண் எப்படிப்பட்டவள் என்று தெரிந்து கொள்ள அவளை பின்தொடர்ந்தாள். அந்த கேப் நேராக சிட்டியில் இருக்கும் ஒரு பப்புக்கு வந்து நின்றது. இதை பார்த்த நிலாவிற்கு ஆச்சரியமே. ஏனென்றால் அவளின் பெரியம்மா இவள் நல்ல பெண், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது என்று சொன்னது அவள் நினைவில் வந்தது. இல்ல நிலா, இங்க யாரையாவது அவங்க பார்க்க கூட வந்திருக்கலாம்ல. இப்படி பார்த்த உடனே ஜட்ஜ் பண்றது ரொம்ப தப்பு.
தனக்குத்தானே பேசியவள் அவளை மேலும் பின்தொடர்ந்தாள். அந்த பெண்ணும் அங்கிருந்து பப்பிற்குள் செல்ல அவளுக்காகவே அங்கே இன்னொருவன் காத்திருந்தான். ஹே ராகுல்! சொல்லியபடியே அவனை அவள் அணைத்துக் கொள்ள நிலாவிற்கு இவள் மீது இருக்கும் நல்ல எண்ணம் அப்படியே குறைய ஆரம்பித்தது. ஏ வினோ, வர்றதுக்கு இவ்ளோ நேரமா? உன்னால எவ்வளவு நேரம் உனக்கு வெயிட் பண்றது? சரி, லேட்டா வந்தாலும் பரவாயில்ல என்று அணைத்தபடியே சொல்லியவன் அடுத்த நொடியே அவளின் கன்னத்தில் முத்தம் வைக்க நிலா கன்ஃபார்ம் செய்து விட்டாள். அப்போ இந்த பொண்ணு பெரியம்மா நினைச்ச மாதிரி கிடையாது. இவ சரியில்லை. இவ எப்படி ஆகாஷ் அண்ணாவுக்கு செட் ஆவா? அண்ணா வித்யா 2 பேரும் விரும்புறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேர் தான் சரி. இந்த பொண்ணு வேண்டாம். ஆனா இத நாம எப்படி சொல்றது? வித்யா வீட்டுல வேற யாரையோ தானே ஆகாஷ் அண்ணா இடத்துல வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மை தெரிஞ்சா அவங்க இதெல்லாம் ஏத்துப்பாங்களா? யோசிக்க ஆரம்பித்தவளுக்கு தலைவடிக்காத குறைதான். சரியாக அதே சமயம் வித்யாவும் ஆகாஷும் வந்து சேர வேண்டிய இடமும் வந்துவிட்டது. அவளை பார்த்த நண்பர்கள் அனைவரும் ஆர்ப்பாட்டத்துடன் அவளை வரவேற்றார்கள். ஹேய் வித்யா, வா வா, உனக்காக தான் நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்றவர்கள் அப்பொழுதுதான் அவள் அருகில் நின்று கொண்டிருக்கும் ஆகாஷை பார்த்தார்கள். ஆமா, இது யாரு? அது வந்து அவள் என்ன சொல்வது என்று தெரியாமல் முழிக்கவும் ஆகாஷ் அவள் என்ன சொல்ல போகிறாள் என்று ஆவலாக பார்த்திருந்தான். ஹீஸ் மை பாய் ஃப்ரெண்ட். அவள் சொல்லில் லேசாக வெட்கம் கலந்திருந்தது. வாவ், சூப்பர்! கூடிய சீக்கிரம் கல்யாண ஏற்பாடு எங்களுக்கு இருக்கும் போல. அவர்கள் வேறு ஒரு பக்கம் தன்னை கலாய்க்க வெட்கம் பிடுங்கி தின்றது அவளுக்கு. ப்ரோ, இப்படி வந்து நீங்க மாட்டிக்கிட்டீங்களே, உங்களை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு என்று அவனுக்காக ஒரு கூட்டம் வருத்தப்பட்டது. அதை கேட்டு அவர்களை பார்த்து முறைத்தாள் வித்யா. இப்படியே சிரிப்பும் கொண்டாட்டமுமாக இரவு ரிசப்ஷன் பார்ட்டிக்கு தயாராகினர். பெண்கள் ஒரு அறையிலும் ஆண்கள் ஒரு அறையிலும் தயாராகி கொண்டிருந்தனர். வித்யா தன் தோழிகளுடன் அமர்ந்து பேசி சிரித்துக் கொண்டிருக்க அவள் ஃப்ரெண்ட் ஒருவன் வந்து அவளை அழைத்தான். ஹே வித்யா, உன்னை ஆகாஷ் கூப்பிடுறாரு. இதோ வந்துடுறேன் அவனிடம் சொன்னவள் ஆகாஷை பார்க்க சென்றாள். அவன் இருந்த அறைக்குள் வேறு யாரும் இல்லை. ஏற்கனவே அனைவரும் தயாராகி சென்றிருந்தனர். உள்ளே ஆகாஷ் வேஷ்டியோடு மல்லு கட்டி கொண்டிருந்தான். ஹே ஆகாஷ், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஓ காட், வாட் இஸ் திஸ்? என்னால இந்த வேஷ்டியை கட்டவே முடியல. எதுக்கு இதெல்லாம் என்ன போட சொல்ற? உனக்கு வேஷ்டி கட்ட தெரியாதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? எல்லாரும் போடுறாங்களேன்னு உனக்கும் கொண்டு வந்து தர சொன்னேன். வேற யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கலாம்ல? உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் கட்டி விட்டான், ஆனா அது இடுப்புல நிக்கவே மாட்டேங்குது. எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. முழு நீளத்திற்கு அவன் குற்றப்பத்திரிகை வாசிக்க இப்பொழுது என்ன செய்வது என்று யோசித்த வித்யா தன் போனை எடுத்து யூடியூபை ஆன் செய்தாள். ஹே வித்யா, எனக்கு ஹெல்ப் பண்ண சொன்னா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பையன் உனக்கே வேஷ்டி கட்ட தெரியல, எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? அதான் யூடியூப்ல போட்டு பாக்குறேன். வீடியோவை ஆன் செய்தவள் அதை பார்த்து கொண்டே அவனை நெருங்கினாள். அதை பார்த்து அப்படியே அவனுக்கு தனக்கு தெரிந்தவரை ஓரளவுக்கு நன்றாகவே கட்டிவிட்டாள். அவ்வளவுதான், பினிஷ் சொல்லியபடி அவனை நிமிர்ந்து பார்க்க அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் ஆகாஷ். அதில் ஒரு நிமிடம் அவளுக்கு மனம் நிலை தடுமாறியது. எதுக்கு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? திக்கி திணறியபடியே அவள் கேட்டாள். அவன் பதில் சொல்லாமல் அவளை உச்சி முதல் பாதம் வரை அளந்தான். டார்க் கிரீன் கலர் ஃபேன்சி சாரியில் அழகாக ஜடையை பின்னலிட்டு மல்லிகை சூடியிருந்தாள். அந்த மனம் வேறு அவனை பலமாக இம்சித்தது. அவன் பார்வையின் வீச்சை தாங்கிக் கொள்ள முடியாமல் வித்யா தடுமாறினாள். அவளது ஆரஞ்சு சுளை போன்ற உதடுகள் அவனுக்கு அழைப்பு விடுக்க ஒரு கட்டத்திற்கு மேல் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாதவன் அவள் இதழ்களை தன் வசமாக்கிக் கொண்டான். அன்று போதையில் அவள் கொடுத்த முத்தத்தை இன்று அவளுக்கு நன்றாக நினைவிருக்கும் பொழுது திருப்பி தந்துவிட்டான். அவன் இதழை தீண்டியதுமே கண்களை இறுக்க மூடி நின்று கொண்டாள் வித்யா. கைகள் தானாக அவன் பின்னந்தலையை பற்றி கொண்டது. அவளது இந்த அலங்காரம் மேலும் அவனை அவள் பால் ஈர்த்தது. இதழ்களை அவளிடம் இருந்து விலகிக் கொள்ள மனமில்லாமல் அவள் இதழ் தேனை பருகிக் கொண்டிருந்தான். இதை எதிர்ச்சியாக அறைக்குள் வந்த நண்பர்கள் பார்த்து விட்டார்கள். ஐயோ, நாங்க எதுவும் பார்க்கல. திடீரென்று அறைவாசலில் கோரசாக சத்தம் கேட்கவும் பதறிக்கொண்டு இருவரும் விலகி நின்றனர். நண்பர்கள் கண்களை மூடிக்கொண்டு சிரித்தபடியே நிற்கவும் தலையில் அடித்துக் கொண்டாள் வித்யா.
அவர்களால் எவ்வளவு கேலி செய்ய முடியுமோ அத்தனையும் செய்த பிறகுதான் இருவரையும் விட்டனர். போதும், இதோட நிறுத்திக்கலாம். ரிசப்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். இதற்கு மேலும் இங்கு நின்றால் அவ்வளவுதான் என்று நினைத்தவள் முன்னே நடக்க அவளை பின்தொடர்ந்தான் ஆகாஷ்.